படியாக சொன்னார். Yesus Kristus Daniel के पुस्तक किया तिबेनाव देवर मैंने कराने से नता कल्पना कराने अनुकिया तिबेनाव நாம் இந்த ஒவ்வொரு ஜெபங்களிலும் தானியேல் புத்தகத்திலிருந்து நாம் சில காரியங்களை நாம் கவனிக்கின்றோம். ऐसा में आज्ञावक देवर अप दानियल के पुस्तक हम देवर अप साल का बाल में पढ़ने ना தானியேலின் புத்தகம் பழைய ஏற்பாட்டிலே 27வது புத்தகம். दानियल की पुस्तक पढ़ने के उसमें 27 पुस्तक அதே போல புதிய ஏற்பாட்டிலே 27வது புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷமாக இருக்கின்றது. ये आकारे पालुक की उसमें அவசான புத்தக பண்ணே எழுதுற புத்தக 27 புத்தக இந்த ரெண்டு புத்தகங்களை நான் தியானித்து படிக்கின்றதான வேளையிலே मैं पुस्तकों को मैंने करना कीवना अवस्था में थी பல ஆயிரம் ஆண்டுகள் இடைவெளியிலே தான் இந்த ரெண்டு புத்தகங்கள் எழுதப்பட்டது. 10 गणन वसर दिनसिन के आतर दिनसा कैतुलवा में पुस्तक लिया तिबेने நாடு கடத்தப்பட்டிருந்ததான தானியேல் பாபிலோன் தேசத்திலே அவன் கண்டதான தரிசனங்களை தான் இந்த புத்தகத்திலே அவன் எழுதியிருக்கின்றான். पिटवाल कर दिबुनावो जॉन दानियल பாபிலோன் தேசத்திலே எழுதினான். बाबिलोनी देशे के और कपड़ा के दियावो ए दानियल तमाय ओलित्व दर्शनीय में पुस्तक लिया तिबेने அதே போல பத்மதீவுக்கு நாடு கடத்தப்பட்டிருந்ததான ஜோவான் தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை அவன் எழுதியிருக்கின்றான். ए आकार को पत्वस्ति वेने पिटवाल कर दिबुनावो जॉन तमाय में எழுதுற पुस्तक लियाने தானியேல் தேவனுக்கு மிகவும் பிரியமானவர். दानियल देवनास्त्रीता प्रियो मनुष्य को அதே போல ஜோவானும் இயேசுவுக்கு மிகவும் அன்பான சிஷ்யனாக இருந்தார். ए आकार में जॉन द इस शास्त्र बोसे प्रेरणीय गोले को सतिया இப்படி பலவிதமான ஒற்றுமைப்பாடுகள் பலவிதமான அதாவது சேர்ந்து போகக்கூடிய பலவிதமான காரியங்களை நாம் ரெண்டு புத்தகங்களிலும் பார்க்கலாம். මේ ආකාර ඒ දෙදෙනා අතරේ මේ පොත් එක අතරේ බොහෝ දුරට එකගතාවයන් තිබෙන බව අප දකිනවා. ஆகியோர் இந்த கடைசி நாட்களிலே நாம் இந்த காரியங்களை இயேசு சொல்லியிருக்கிறார். தானியேல் புத்தகத்தை வாசிக்கின்றவன் சிந்திக்க கடவன். ඒ සංස්කෘතිය තිබෙනවා මේ අන්තිම දවස්වල දනියල් පොත කියවන්න ඒ මෙනේ කළ යුතු නැත්නම් ඒ කල්පනා කළ යුතුයි කියා. இந்த நாட்களிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் මේ දවස්වල මොසලකී යුතු එක දෙයක් නම් ஒரு பக்கத்திலே தேவனுடைய பிள்ளைகள் விழித்து அவர்கள் மிகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விழிப்படைந்து அவர்கள் கர்த்தர் பக்கமாக சேர ஆரம்பித்திருக்கிறார்கள். එක් පැත්තකින් දේවදරුවන් ආත්මික පැත්තෙන් ඔව් බොසෙන් අවදිවි දෙවනාසගේ පැත්තට ඇරෙන්න දැන් ආරම්භ සිටිනවා. அதே வேளையிலே மறுபுறத்திலே தேவனுடைய பிள்ளைகள் நிர்விசாரமாக உணர்வில்லாதவர்களாக விழிப்பில்லாதவர்களாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். තවත් පැත්තකින් දේවදරුවන් බොසෙන් අලසව නොසලකෙලිමේ භාවයෙන් යුක්තව බොසෙන් උනාසක දේවල් නමගේ ආවෙන ඔගේ සිටිනවා අප දකිනවා. இந்த தானியேல் புத்தகத்திலே சில காரியங்கள் அந்தந்த நாட்களில் இருந்ததான ராஜ்யங்களில் நடந்தான காரியங்கள் புத்தகப்பட்டிருக்கிறது. මේ දානියෙල් පොතේ සමහර දේවල් ඒ කාලවල තිබුණා වූ ඒ රාජ පාලන සමයේ සිදුවෙන්න තිබෙනා නියමිත තිබෙනා දේවල් යාත් වෙනවා. நாம் இந்த ஜெபத்திலே நாம் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகின்றோம். මේ යාඥාවේ අපි එක දෙයක් දිසා යාඥා කරන්නේ. பிற்பாடு இன்னொரு முக்கியமான விஷயத்துக்காக நாம் ஜெபிக்கும்படியாக கடந்து போகின்றோம். ඊපස්සේ තවත් දෙයක් දිසා අපි යාඥා කරන්න යනවා. தானியேல் 8ஆம் அதிகாரத்திலே දානියෙල්ගේ පොතේ 8 වෙනි පරිච්ඡේදයේ அங்கே 23ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கின்றான வேளையிலே 23 වෙනි පදයේ සිට කියවන අවස්ථාවේදී அங்கே அந்திகிறிஸ்துவுக்கு அடையாளமாக அந்திகிறிஸ்துவை குறித்ததான ஒரு தீர்க்கதரிசனத்தை நாம் பார்க்கின்றோம். ඒ ස්ථානයේ කියති වෙන විරුද්ධ ක්‍රිස්තුස් කියන අනාගත වාක්‍යය තමයි කියත් වෙන්නේ. அதனுடைய 25ஆம் வசனத்திலே 25 වෙනි පදය தானியேல் 8:25 படிக்கிறோம். දානියෙල්ගේ පොත 8 වෙනි පරිච්ඡේදයේ 25 වෙනි පදය அவன் தன் உபாயத்தினாலே வஞ்சகத்தை கைகூடி வர பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்கின்ற அநேகரை அழித்து என்று வாசிக்கிறோம். ඔහු තමාගේ නෝනින් තමාගේ අතේ උපාය සඵල කරගන්නේය. ඔහු තමාගේම සිතින් උසස් වේ බොහෝ දෙනෙක් නොදැනුවත්ව සිටිද්දීම ඔවුන් නැති කරන්නේය. அதிபதிகளுக்கு அதிபதியாய் இருக்கின்றவருக்கு விரோதமாக அவர் எழும்புவார். ඔහු අධිපතින්ගේ අධිපතියට විරුද්ධව නැගිටිනවා ඇත. அதிபதிகளுக்கெல்லாம் அதிபதியா ඔහු අධිපතින්ගේ අධිපති වශයෙන් வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். එතන පොතේ අප පළවෙනි පරිච්ඡේදය දකිනවා. அந்த ரெண்டு புத்தகத்துக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கின்றது. මේ පොත් දෙක අතර බොහෝ සස්ත එකභාවයන් තිබෙනවා. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே එතන පළවෙනි පරිච්ඡේදයේ 5 වෙනි පදය உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும்
பூமியின் ராஜாக்களுக்கு, பூமியினுடைய அதிபதிகளுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. විශ්වාස සාක්ෂිකාරයා වූ මනෝන්ගෙන් නැගිටි පුරුතලා වූ පොළවේ රජුන්ගේ අධිපතියා වූ යේසුස් වහන්සේගෙන්ද කියා මේ ස්ථාන කියා තිබෙනවා. இங்க என்ன சொல்லப்பட்டிருந்தது? 22 வசனம் கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்ன? දානියෙල් පොතේ 25 වෙනි පදය 8 වෙනි පරිච්ඡේදයේ 25 වෙනි පදය අපි සලකන්න ඕනේ. වැදගත් දේ කුමක්ද? அந்தி கிறிஸ்து நிர்விசாரத்தோடு இருக்கின்றதான அநேகரை அவன் அழித்து போடுவார் என்று வாசிக்கிறோம். විරුද්ධ ක්‍රිස්තුස් නොසලකිරීමක් භාවයෙන් ඒ කියන්නේ සැලකීමක් නැතුව සිටින බොහෝ දෙනෙක්ව නැති කර දමන්නේ කියා විවරණ පරිවර්තනයේ තිබෙනවා. இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில எல்லா கிறிஸ்தவர்களும் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டார்கள். යේසුස් වහන්සේගේ රාජ්‍යගත ඊමේදී සිළුම කිතුනුවන් ඔසවන්න ලබන්නේ නැහැ. வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். ඊවට සූදානම් යුතුයි. நம் வருகையில் காணப்பட வேண்டும். අප ඊමේදී காணப்பட வேண்டும். දකින්න බඩ ඕනේ. இதுதான் நம்முடைய வாஞ்சியாக நோக்கமாக இருக்க வேண்டும். මේ තමයි මගේ ආශාවත් පැතුමත් යුත්තේ. அப்ப வருகைக்கு போறதுக்கே நாங்கள் ஆயத்தமாகாவிட்டால் ඊවට යන්නම අප ලෑස්ති නැත්නම් அடுத்த சான்ஸ் இரத்த சாட்சியாக மறிப்பது. ඊළඟ අපට ලැබෙනා අවස්ථාව නම් වේද සාක්ෂිකයන් වශයෙන් පාඩම්පත් වීමයි. இரத்த சாட்சியாக மறிக்கிறவர்கள் நிர்விசாரமா இருக்கிறவர்கள் மறிக்க முடியாது. වේද සාක්ෂිකයන්ව මැරෙන්න සිටිනවා අය මේ ආකාර නොසලකිරීමක් භාවයෙන් සිටිනවා නම් ඔවුන්ට එලෙස කරන්නත් බෑ. இன்றைக்கு இவ்வளவு காரியங்கள் தேசங்களில சம்பவித்தும் கூட தேவஜனங்கள் இன்னும் நிர்விசாரமா இருக்கிறார்கள். මෙපමණ දේවල් මේ ලෝකෙ සිදුවෙමින් තිබුණත් සිදුවෙද්දී දේව සෙනඟ තවදුරටත් නොසලකිරීමක් භාවයෙන් සිටිනවා. இன்னும் கர்த்தருக்கு பயப்படாமல் இருக்கிறார்கள். තවදුරටත් උන්දරනාසර බය නොවී සිටිනවා. இன்னுமாய் கர்த்தரை கனம் பண்ணாமல் இருக்கிறார்கள். තවදුරටත් උන්වහන්සේට ගෞරව නොකර සිටිනවා. இன்னுமாக தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் இருக்கிறார்கள். තවත් උන්දරනාසර ප්‍රමුඛ ස්ථානයේ නොදී සිටිනවා. இன்னுமா தங்கள் ஜீவங்களை சரிப்படுத்தாமல் இருக்கிறார்கள். තවදුරටත් ඔවුන්ගේ ජීවිතයන් නිවැරදි නොකරගෙන සිටිනවා. இன்னுமாய் அவர்கள் தங்களை தாழ்த்தாமல் இருக்கிறார்கள். තවදුරටත් ඔවුන් තමන්ව යටත් නොකරගෙන සිටිනවා. பார்வோனை பார்த்து அவர் ஊழியக்காரர்கள் கேட்கிறார்கள், தேசமெல்லாம் அழிந்து போய்விட்டதை இதுவரைக்கும் நீர் உம்மை தாழ்த்தாமல் இருப்பேன். පාරාව දේශෝගේ සේවකයන් අසනවා දේශීය මුළුල්ල විනාශ වී තිබෙනවා. තවදුරටත් ඔබ කොපමණ කාල ඔබ යටත් නොකර සිටින්නේද? அதாவது நிர்விசாரம் என்பது பாவத்தை பார்க்கும் ஒரு கொடிதான ஒரு பாவம். නොසලකිරීමක් භාවය කියන අවස්ථාවේදී පාපයට වඩා කුලිත පාපයක් වනවා. அது லோத்துவின் நாட்களிலே சோதோமிலே காணப்பட்டதான பாவம். ඒ ලෝකේ කාලයේදී සොදොමේ දකින්න ලැබුවා පාපයක්. சோதோமுடைய பாவங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்ற வேளையிலே සොදොමේ පාපයන් ගැන විනාශ කියද්දී ஆண்டவர் இந்த நிர்விசாரத்தை ஒரு முக்கியமான பாவமாக சொல்லுகின்றதை நாம் வேதத்திலே படிக்கின்றோம். දෙවන වාසිය මේ නොසලකිරීමක් භාවය වැදගත් දෙයක් කොට කියන එක අප දකිනවා. நீங்கள் எசேக்கியேலை படிக்கின்றதான வேளையிலே ඔබ එසේකියල් පොතේ කියවන විට அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே சோதோமுடைய அக்கிரமம் என்ன தெரியுமா? සොදොම්ගේ අපරාධය කුමක්ද කියා ඒ ස්ථානයේ කියා තිබෙනවා. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தினுடைய 49ஆம் வசனத்திலே එසේකියල් 16:49 කියා තිබෙනවා. கெர்பம், ஆகார திரட்சி, அதாவது உடங்குக்கம, கேம பூர்ணகம, நிர்விசாரமான சாங்கபோங்கமாகிய ஜீவியம். මෙන්න සුදමේ වර්ධනම් මේ අය උදවකම කැම පූර්ණවත්කම නොසලකෙනි නිශ්චලකම කියලා කියා තිබෙනවා. லோத்துவின் நாட்கள் நடந்த போல மனுஷகுமாரன் பிறந்த நாட்களில் நடக்கும். ලෝකේ කාලෙදී සිදුවුණා මෙන් මනුෂ්‍ය පුත්‍රයාගේ කාලවලදී සිදුවන්නේ. உலக ஜனங்களுக்கு சத்தியங்கள் தெரியாது. ලෝකෙ සෙනඟ සත්‍ය දන්නේ නැහැ. அவர்களுக்கு நடக்க போற சம்பவங்கள் எல்லாம் தெரியாது. ඔවුන්ට සිදුවෙන්නේ නිමිති තිබෙනව දේවල් දන්නේ නැහැ. உலக ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ලෝකයේ මොකද කියන්නේ? இதெல்லாம் மூட நம்பிக்கை. මේ සියල්ලම අඥාන බල විශ්වාසය. இது நவீன உலகம். දැන් තාක්ෂණික ලෝකය. விஞ்ஞான ரீதியாக நாங்கள் இதை நிரூபிக்கிறோம். විද්‍යාව තුලින් අප මේ දේවල් ඔප්පු කරනවා. உலகத்தின் காரியத்தில் உலகத்தார் நிர்விசாரமா இல்லாம மிகவும் அவங்க ஜாக்கிரதையாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ලෝකයේ අය නොසලකිරීමක් භාවයෙන් තොරව ඔවුන් ඊට ප්‍රවේශන ක්‍රියාත්මක වෙන්න සිටිනවා. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் என்ன செய்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? දේවදරුවන් අප කොකිසිද සිටින්නේ? நாங்கள் நிர்விசாரமா இருந்தால் நிர்விசாரமான அநேகரை அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அழிக்கும் என்று வாசிக்கிறோம். නොසලකිරීමක් භාවයෙන් සිටිනා බොහෝ දෙනෙක් විරුද්ධ ක්‍රිස්තුගේ ආත්මය විනාශ කරන්නයි කියලා අප දකිනවා. நாம் எல்லாம் இந்த நாட்களில அதாவது நம்முடைய நிர்விசாரத்தை விட்டு நாம் எழும்ப வேண்டும். එම නිසා අප සියලුම දෙනා මේ දවස්වල අපගේ නොසලකිරීමක් භාවයෙන් නැගී සිටිය යුතුයි. நிர்விசாரிகள் அலறுகின்றதான நாட்கள் வருகின்றது. නොසලකිරීමක් භාවයෙන් සිටිනා අය මොනකසන්නව காலයක් இந்த பூமியை மப்பும் மந்தாரமும் அந்தகாரம் சூழுகின்ற வேளையிலே
இந்த நீதிசாரிகள் அலறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. මේ පොළොව බලාපටලෙන ඝන අන්ධකාරයෙන් වටලා ගන්නා අවස්ථාවේදී ප්‍රසවිකිනවත් භාවයෙන් පසුවන්නව සියලු දෙනාම රඟසන්නේ කියලා කියනවා. நாம் எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். අප සියලු දෙනා நாம் எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். අප සියලු දෙනා යාඥා කරමු. அந்திகிறிஸ்து வந்து அநேக திக்குசாரமான அநேகரை அழிப்பான் என்று வாசிக்கின்றோமே. විරුද්ධ ක්‍රිස්තුස් පැමිණෙන ඇසලකිනවත් භාවයෙන් සිටිනවා බොහෝ දෙනෙකු විනාශ කරයි කියලා. தேவன் கிருபையாய் நம்முடைய குழிகளில் இறங்க வேண்டும். දෙවනාසනාසයේ දරුවන්ට කරුණාවෙන් අනුකම්පා நீதிசாரத்தை விட்டு எழுப்ப வேண்டும். ඕගේ ඇසලකිනවත් භාවයෙන් උන්නගේ සිටිනවා. தேவனுடைய காரியங்களில் நின்சாரம் දෙවනාසගේ දේවල් සම්බන්ධයෙන් ඇසලකිනවත් தேவனுடைய அனுபவத்தை அழித்து போடும்படியாக நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். දෙවනාසයේ අන්තිම විනාශ කරන පිණිස බාර කරමු යාඥා කරමු. நான் அன்றைக்கு ஒரு விசுவாசியோட வீட்டுக்கு போயிருந்தேன். அப்ப அவங்களோட வீட்டுல அவங்களோட பேரு பிள்ளைகள் வந்திருந்தாங்க. ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. ஆனா என்னடா தெரியுமா, அவங்க வந்திருந்தாங்க எல்லாம் ஆயுதமா லேப்டாப் எடுத்துட்டு அவங்க ஜூம் கிளாஸ் இருக்கும்படியா ඔවුන්ගේ සැලරීමට ඇවිල්ලා තිබුණා. නමුත් ඔවුන් සියල්ලම ලෑස්ති පමණ සිටියයි කියන්නේ ලැප්ටොප් එක වලගෙන Zoom classes වලට ලෑස්ති පමණ සිටියා. தேவனுடைய பிள்ளைகள் தான். දරුවන් තමයි. நமக்கு இருக்கிறது எப்படி அந்த பிள்ளைகள் கவனிக்கல, நமக்கு எனக்கு சோத்திரம் கூட சொல்லல. සිටිනාව දේ පවත්වන සලිකුවේ නැහැ. මට සුතියක්වත් කළේ නැහැ. என்ன தெரியுமா, කුමාර සිදුවනේ කියලා கைப்படுறது අත් ඔක්කොම වෙවුලනවා. 5 நிமிஷம் பிந்திருக்காங்க Zoom class. විනාඩි 5ක් පරක් වෙලාලු Zoom class එකට. உலக பிரகாரமான ஒரு கல்வி, ලෝකයාකාර අධ්‍යාපනයක්. கல்வியை பண்ண அவசியம் படிக்கும், கட்டாயம் Zoom class அட்டெண்ட் பண்ணணும், படிக்கணும், நீங்க படிக்க பிரச்சனை இல்லை. මම අධ්‍යාපනය එපයි කියනවා නෙවෙයි. අනිවාර්යයෙන්ම අධ්‍යාපනය ලැබිය යුතුයි Zoom class වලට අටෙන්ඩ් කළ යුතුයි. கத்தட்ட சமூகத்துக்கு 5 நிமிஷம் பிந்திட்டு கை தருகிறோமா? අද දෙවනාසගේ අභිමුඛ විනාඩි 5ක් ප්‍රමාද වුණයි කියලා ඒ ආකාර අපි කරදරයකටපත් වෙනවද? இதுதான் நிமிஷம். මේ අය ලොසලකිලිමත් ஆவியானவர் கிறிஸ்துவின் ஆவியை அடிப்பார். මොහොතම අන්තර්ගතයේ ආත්මය විනාශ කරන්නේ. தானியேலிலே படிக்கின்றோம். මේ ගැන තමයි අප දානියෙල් පොතේ කියවන්නේ. 8 அதிகாரம் 26 வசனத்திலே අටවෙනි පරිච්ඡේදයේ 26 වෙනි நிமிஷமா இருக்கின்ற அநேகரை அவர் அழிக்கின்றது மாத்திரமல்ல, ලොසලකිලිමත් භාවයේ සිටිනා බොහෝ දෙනෙකු විනාශ කරනවා. அதிபதிகளுக்கு அதிகாரிகளுக்கு விரோதமாக எழுப்புவானா? ඔව් අධිපතින්ගේ අධිපතියට විරුද්ධව கர்த்தருடைய காரியத்தை நாம அடுத்து என்ன செய்கின்றோம்? அடுத்ததாக வைக்கின்றோம். අප දෙවනාසගේ දේවල් දෙවෙනි ස්ථානයට තබනවා. நிமிஷாரம் ලොසලකිලිමත් භාවය. இத நாம இப்படி இந்த காரியத்தை சொல்லாமல் நம்ம கட்டாயம் சொல்லி அவர்களுடைய வசனங்களுக்கு நாங்களுடைய நிமிஷத்தை எழுப்ப வேண்டும். අපද මේ ලොසලකිලිමත් භාවය නැගී සිටින්න ඕන, නැගිටින්න ඕනේ. මේ සම්බන්ධ දේවසනකට අනිවාර්යයෙන්ම කියන්න ඕනේ. இப்படி பல 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 காரியங்கள், பல விஷயங்கள் நம்ம நிமிஷமாக இருக்கிறோம். මේ ආකාර බොහෝ දේවල් සම්බන්ධයෙන් අප ලොසලකිලිමත් භාවයෙන් සිටිනවා. அவர்களை சூழ இருக்கிறவர்கள் அவர்கள் அழிந்து நரகத்துக்கு போகிறார்கள். අප වටේ සිටිනවා අය විනාශයටපත් වී නිරේ அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்தும் விஷயத்தில் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ඒ ආත්ම දිනා ගන්නව දේ සම්බන්ධයෙන් අප කුමක්ද කරන්නේ? நிமிஷமாக இருக்கிறோம். අප ලොසලකිලිමත් භාවයෙන් සිටිනවා. ஆனால் නමුත් அழிந்து போகின்ற காரியங்கள், විනාශ වෙනව දේවල් සම්බන්ධයෙන් சமையலுக்கு அரிசிகள் ஒரு நேரத்துல என்ன நம்புமியம்மா? 10 அரிசி போக விடுவீங்களா? 10 அரிசி வெளியில போக விடுவீங்களா? அதை எடுத்து திருப்பி கலைக்கு போட்டு அநியமா போகக்கூடாது நம்ம சொல்லுகின்றோம். උයන වෙලාවේදී අප ආල් සෝදන වෙලාවේදී ආල්ලට දායක් කරේ සේදින යනවා නම් කොහොමද කරගෙන ආයි සෝදලා දානවා. අනේ අපට ඒවට හොඳ නැහැ කියලා අපි එලෙස කරදරයටපත් වෙනවා. இல்லையா? நான் குணாக்கிறது நீ குணாக்க கூட சரியான விஷயம். நீங்க குணாக்க கூடாதுன்னு நான் ஒத்துக்கொள்கிறேன். அது உண்மை. ඔබේ නිෂ්පල සම්පතේ යවන්න ඕන නැහැ. ඒක හොඳ දෙයක් ඔබ එලෙස කරන්න ඕනේ. ඊටත් වඩා වැඩියෙන්. வெளியேறப்பட்ட நன்மைகள், ஆத்துமாக்கள் அழிந்து நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் என்ன செய்கின்றோம்? අනර්ග ආත්ම විනාශයටපත් වී නිරේ කරා යන්නේ සිටිනවා. ඔබ දෙස අප මෙලෙස කරදරයටපත් වෙනවද? இன்றைக்கு நாங்களே திருமணத்தில் வந்துட்டோம். අද අපිම තීරණයකට එළඹ இந்த සිටිනවා. நாட்கள் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது, சுவிசேஷம் சொல்ல முடியாது. මේ දවස්වල අපිට කිසිවක් කරන්න බෑ. සුභාරංචි කියන්නත් බෑ. பிரச்சனை ஆயிடும். ප්‍රශ්නයක් වෙයි. ஏன் குணானவர் பிரச்சனை பண்ணிக் கொள்வார்? මන්දපටි කරුණේ ප්‍රශ්න අවුල් වලට අවශ්‍ය වෙන්නේ. அவர்களை கட்டுப்படுத்த நிர்விசாரமான வாழ்க்கைக்கு வந்து விட்டோம். මේ ආකාර අපවම වැඩපවත්වාගෙන අප ලොසලකිලිමත් ජීවිතයකට සිටිනවා. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லா பகுதியும் நம்ம தேடி பார்க்க வேண்டும். අපගේ ආත්මික ජීවිතයේ මේ සීලව පැති අප සොයා බැලිය යුතුයි. உதாரணமா ஒரு வீட்டுல උදාහරණයක් වශයෙන් නිවසක් තුළ ஒரு பாருங்க, நம்ம கேட்டை போட்டு கொண்டோம் நைட்ல.
අප රැට ගේට්ටුව වහනවා. வீட்டுல பொறுப்பா இருக்கவங்க யோசிக்கிறாங்க பிள்ளைய கூட்டிருக்காங்க. නිවසට බාරව සිටින අය වැඩිමහල් අය සිටිනවා දරුවන් වහලා ඇති. புருஷன் சொல்றாரு மனைவி கூட்டிருப்பார். ස්වාමි පුරුෂයිතයි භාර්යාව ගේට්ටුව වහලා ඇති. மனைவி சொல்றாரு புருஷன் கூட்டிருப்பார். භාර්යාව වසන ස්වාමි පුරුෂව වහලා ඇති. அப்படியாக நாம் நினைத்து நாம் நம்முடைய பொறுப்பை நாம் செய்யாமல் விடுகின்றோமே. එලෙස අප සිතෙන අපගේ වගකීම අප පැහැරෙනවා නොවේද? அதுதான் நிமிஷம். එයයි නොසලකිලිමත් භාවය. அவங்க ஜெயிப்பாங்க. நான் இன்னைக்கு நான் ரெஸ்ட் எடுப்பேன். අද මම නිවාඩු ගත යුතු යෝග්‍යත්වයක් කරයි. இது மாதிரி நிமிஷமா இருக்கும். මේ ආකාර නොසලකිලිමත් භාවයෙන් සිටිනවා. நாம் ஜெபிப்போம். අපි ආඥා කරමු. மறுபடியும் நாம் ஜெபிக்கலாம். නැවතත් අපි ආඥා කරමු. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு இறங்க வேண்டும். දෙවනාස අපගේ ජීවිතය සම්බන්ධ අනුකම්පා කළ යුතුයි. இந்த சோதோமின் பாவம் මේ සොදොමේ පාපය லோத்துவின் நாட்களில் இருந்ததான அந்த காரியம் ලෝකේ කාලවල තිබුණා මේ மனுஷகுமாரன் வர நாட்களில் நமக்குள்ள இருக்கக்கூடாது. මනුෂ්‍ය පුත්‍රයන් කාලේ අපගේ ජීවිතෙ තිබෙන්න ඕනේ. நமக்குள்ள சோதோமின் அனுபவம் இல்ல, நமக்கு எருசலேமின் அனுபவம் இருக்க வேண்டும். අපගේ ජීවිතය තුළ සොදොමේ අත්දැකීම නොවේ එරුසලමේ අත්දැකීම තිබෙන්න. தேவராஜ்யத்தின் அனுபவம் இருக்க வேண்டும். දෙවනාසගේ රාජ්‍ය අත්දැකීම තිබෙන්න යුතුයි. கர்த்தர் அமைச்சர் செய்யும்படியா நம்ம எல்லாரும் பலவித விதங்களில பல விடயங்களில நாம் நிர்விசாரமாக இருக்கலாம். අප සෑම කෙනාම බෝ අන්දමෙන් අප නොසලකිලිමත් භාවයෙන් සිටින්න පුළුවන්. அதை சாத்தான் பயன்படுத்துகின்றவனாக இருக்கிறார். යක්ෂයා ප්‍රයෝජනවත් කරනවා. பிசாசு கலைகளை விதைக்கின்றவனாக இருக்கிறார். යක්ෂයා ඕකේ තිරිතු වපුරනවා. அந்த சூதான ராஜா, அந்த தந்திரமுள்ள சாமர்த்தியமுள்ள அந்த ராஜா, அவன் நிர்விசாரமான அநேகரை அடிப்பான் என்று வேதம் சொல்லுகின்றது. ඒ ප්‍රයෝගිකාර ඒ රජ ඔහුගේ උපාය කඩනකොටගෙන නොසලකිලිමත් භාවයෙන් පසු වෙනවා. மறுபடியும் நாம் ஜெபம் பண்ணுவோம். එම නිසා අපි නැවතත් ආඥා කරමු. இந்த நிர்விசாரம் என்று சொன்னால் நான் நினைக்கின்றது, இந்த வார்த்தை சரியா இருக்குமா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன விசாரம் என்று சொன்னால் அது கவலை உள்ளதான ஒரு நிலவரம். விசாரம் விசாரம் என்பது நீ விசாரப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. මේ දෙවල වචනයට අර්ථය නම් ඒ වචනේ දුක් නොවන්න කියනවා වූ கனசுதல் என்ற இவருக்கு நீ தொந்தரப்படாத, ඔබ කනකට වෙන්න පයි කනස්සල් වෙන්න පයි කියලා කියනවා වගේ අර්ථයක්. நிர்விசாரம் என்று சொன்னா கவலையே இல்லை. නොසලකිලිමත් භාවය කියන අවස්ථාවේදී කිසිම දුකක් නැහැ. என்ன நடந்தாலும் கவலை இல்லை. කුමක් වුණත් කමක් නැහැ. உலக ஜனங்களுக்கு இருக்கின்றன கவலைகள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இல்லாமல் இருக்கின்றது. ලෝකෙසනකට තිබෙනා වූ ඒ දුක එසේනක කනස්සල් වීම පවා දෙවනාසනසනකට නැතුව තිබෙනවා. ஊழியர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. සේවකයන්ට නැතුව நான் තිබෙනවා. யாரையும் குற்றப்படுத்தும்படியா நான் பேசவில்லை. කාවත් වර්ධනමත් කරනවා නෙවෙයි. அதாவது நான் சொல்லுகின்ற காரியம் இன்றைக்கு இருக்கின்ற நிலவரம், சபையினுடைய நிலவரம், අද ස්වභාවය තිබෙනා තත්ත්වය මෙයයි. கிறிஸ்தவ சமூகங்களுடைய நிலவரம். කිතුණු සමාජයේ තිබෙනා තත්ත්වය මෙයයි. யாரை பற்றியும் கவலை கிடையாது. කිසි කෙනෙක් ගැන කිසිම කනගාටුවක් விசாரமும் கிடையாது. කිසිම සැලකීමක් නැහැ. விசாரமாக இருக்கிறார்கள். නොසලකිලිමත් භාවයෙන් සිටියා. அகன்று போக வேண்டும், இதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும், இல்லாவிட்டால் அந்தி கிறிஸ்து அப்படிப்பட்ட அநேகரை அழிப்பான் என்று வேதம் சொல்லுகின்றது. මේ තත්ත්වය පාවිච්චි මේ දිසයි ආඥා කළ යුතු විශ්ේ නැත්නම් මේ විරුද්ධ ක්‍රිස්තුස් පැමිණ එවැනි බොහෝ දෙනෙක් නැති කර දාන්න මන්නේ එසේ නැත්නම් ආශිර්වාද තමන්නේ කියලා කියා තිබෙනවා. ஜெபத்தினுடைய இரண்டாவது பகுதிக்கு நாம் கடந்து போக போகிறோம். යාඥාවේ දෙවෙනි කොටසට පසු කරගෙන යන්නේ. அதாவது நாம் வேதத்தை கேட்டு ஜெபிக்க வேண்டும். வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கின்ற ஜெபம் அருவருப்பு என்று வேதம் சொல்லுகின்றது. සුදලිවිල අස්සාපේ ආඥා කළ යුතු සුදලිවිල නාසය කරනවිය වසසන්නේ නැහැ දෙවනාසේ වසසන්නේ නැහැ කියලා කියා තිබෙනවා. அதனால வேத வசனங்களை ஆதாரமாக காட்டி நான் ஜெப குறிப்புகளை சொல்லுகின்றேன். එමණි සමහර සුදලිවිල පාඨයන් ඔබට තවකර පෙන්නමින් මම ආඥාවෙන් ඔබ ඉදිරියට බන්නේ. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் உட்பட இன்றைக்கு உலகத்திலே அநேகருக்கு இன்றைக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? අද දේව දරුවන් ඇතුළු ලෝක සිටිනා බොහෝ දෙනෙකුට තිබෙනා වූ විශාලවත්ම ප්‍රශ්න අද ප්‍රශ්නේ මොකක්ද කියලා දන්නවද? மரண பயத்தினாலே நிரம்பி இருக்கிறார்கள். මරණ බියෙන් පිරී සිටිනවා. மரண பயத்தினாலே நிரம்பி இருக்கிறார்கள். මරණ බියෙන් පිරී සිටිනවා. அநேகர் மரண பயத்தினால බොහෝ දෙනෙක් මරණ බයෙන් පිරී සිටිනවා. சின்ன ஒரு காரியம் என்று சொன்னா கூட උදා දෙයක් වත් நேற்றிரவு 2 கோல் வந்து ஒரு கோல் 1 மணிக்கு வந்து ஒரு கோல் 2 மணிக்கு வந்தது. මේ රාත්‍රියේදී මට දුරකථන දෙකක් ආවා. එකක් එකට අනික දෙකට. ஒரு சின்ன ஒரு நீங்க வியாதிக்கு நீ கட்டாயம் ஜெபிக்க நீங்க ஜெபிங்க. என்ன நான் எல்லாருக்கும் சொல்லிருந்தேன், எனி டைம் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை என்று சொல்லி. ඔබගේ රෝගියාට අවශ්‍යතාවයක් උදෙසා ඕන වෙලාවක් මාට ගන්න පුළුවන්. මම ඒක තමයි ඔක්කොටම කියලා තිබෙන්නේ. ஆனால் நான் சொல்லுகின்ற காரியம் என்ன, அநேகருடைய இருதயங்கள்
மரண பயத்தினாலே நிரம்பி இருக்கிறது. නමුත් බොහෝ දෙනාගේ සිත් අද මරණ බය පිරී තිබෙනවා. நிரம்பி இருக்க வேண்டியது தேவ அன்பினாலே. අපගේ සිත් පිරී තිබෙන්න ඕනේ දෙවියන්ගේ ප්‍රේමයෙන්. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். සම්පූර්ණ ප්‍රේමය බය දුරු කරයි. ஆயிரம் நாட்கள்ல மரண பயம். එම නිසා මේ දවස්වල මරණ බිය. மரணத்தை குறித்ததான சரியான ஒரு விளக்கம், அதாவது மரணத்தினுடைய கோரத்தை குறித்ததான சரியான ஒரு அறிவு இல்லாததுனாலதான் இன்றைக்கு அனைவரும் என்ன செய்கிறார்கள், இந்த மரண பயம் உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். මේ මරණය තිබෙනා වූ පාපය නොදැනවත් අද බොහෝ දෙනා මේ මරණ බියෙන් පිරී සිටිනවා. வேதத்துல மரணம் என்றதான மரிக்கிறது என்றதான வார்த்தைகள் பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. මරණය කියන වචනේ සුදුරිලි බොහෝ අවස්ථාවල සඳහන් වී තිබෙනවා. ஒரு 7 வித்தியாசமான மரணங்களை குறித்து நான் இன்றைய காலையில் உங்களுக்கு சொல்லித்தர போகின்றேன். විවිධාකාර මරණයන් 7ක් ගැන මම අද උදෑසන ඔබ ඉදිරියට බණ්ඩ යනවා. அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்ததான விஷயங்கள் தான். ඔබ දන්නා වූ දේවල් තමයි. 7 வித்தியாசமான மரணம் என்றான மரணம் என்ற பதம் 7 வித்தியாசமான காரியங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. මේ මරණය කියනවා වූ ඒ පදය විවිධ ආකාර අදහස් 7ක් ගැන සඳහන් වී තිබෙනවා. வேதத்துல மாம்சம் என்றதான காரியம் උදාහරණයක් වශයෙන් ශුද්ධලිවිලේ මාංශයවත්දී பாவத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. පාපයට කියා තිබෙනවා. சரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ශරීරයට කියා තිබෙනවා. உறவின் முறைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ඒ සම්බන්ධ ඥාති සම්බන්ධතාවයට කියා තිබෙනවා. மாம்சமானவர் எனக்கு சொந்தக்காரன், මාංශය කෙනෙක් මට ඒකේ ඥාතියෙක්. அப்படி பல விதங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. මේ ආකාර බොහෝ දේවල් වලට ඒ භාවිතා කර තිබෙනවා. மரணமும் கூட பலவிதமான சூழ்நிலைகளில் இதில் பயன்படுத்தப்பட்ட வித்தியாசமான அனுபவங்கள். මේ මරණය කියනවා වූ පදයක් ඒ සිරතගේ වචනයක් විවිධ අවස්ථාවන් වල විවිධ වාතාවරණයන් මත පාවිච්චි කර තිබෙනවා. இதுல சில மரணங்கள் நமக்கு அவசியம். මේ සමහර මරණයන් අපට අවශ්‍යයි. சில மரணங்கள் நாம் அடையக்கூடாது. සමහර මරණයන් අප ලබන්න හොඳ නැහැ. அதே போல எல்லாருக்கும் பொதுவாக மரணம் என்றான ஒரு காரியத்தை அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது, சரீர மரணம். ඒ ආකාරයෙන් සියලුම දෙනාට පොදු මරණය කියනවා වූ ශාරීරික මරණය කියනවා වූ සිදුවීමක් නියමව තිබෙනවා. நாம் இந்த காரியங்களை கவனிப்பதற்கு முன்பதாக මේ දේවල් අපසලකීමට ප්‍රථමයෙන් ஒரு கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ටික වෙලාවක් අපි ආඥා மரண பயம் எல்லாரும் விட்டு போக வேண்டும். මරණ බිය සියලුම දෙනාගේ නිවන් தேவனுடைய பிள்ளைகளை விட்டு போக வேண்டும். දේව දරුවන්ගේ නිවන් වේයි. அன்பினாலே நிரம்பி இருக்க வேண்டும். දේව ප්‍රේමයෙන් පිරී සිටියු. தேவன் இந்த நாட்கள் எல்லாரும் இந்த நன்மைகளை நிறைக்கபடியா මේ දවස්වල දෙවන ආසක සියලුම දෙනාට ආසක ප්‍රේමයෙන් அந்த மரண பயத்தை புறம்பே தள்ளும்படியாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். සියලුම දෙනා තුළ තිබෙන මරණ බිය දුරු කරන පිණිස ප්‍රාර්ථනා. பரலோகத்தினுடைய வாசலுக்கு நாம் போன உடனே ස්වර්ගයේ දොරටුව අසලට අපි ගිය විගසම அங்க நிக்கிற தூதர்கள் ඒ සිටිනා දේව දූතයන් மீட்டரை பிடிச்சு මීටරේ කල්ලලා அவங்க டெம்பரேச்சர் எவ்வளவு, ඔබගේ ටෙම්පරේචර් එක කොච්චරද? கொரோனா இருக்கிறதா, ඔබට කොරෝනා තිබෙනවද? பாசிட்டிவா ඔබට පොසිටිව් நெகட்டிவ் எல்லாம் கேட்க மாட்டாங்க. නෙගටිව්ද කියලා අසන්නේ නැහැ. பாவம் செஞ்சியா පව් කළාද ඔබට ඉඩක් නැහැ. அப்ப கொரோனாவை பார்க்கலும் பயப்பட வேண்டியது பாவத்திற்கு. එසේනම් කොරෝනාට වඩා අපි බය වෙන්න ඕනේ දේ නම් පාපයට. கொரோனாவை பார்க்கிலும் மோசமானது பாவம். කොරෝනාට වඩා ක්‍රූරතම දේ නම් පාපයයි. கொரோனா பாசிட்டிவ் பண்றவங்க பரலோகத்துக்கு போக முடியாது இருக்குதா? කොරෝනා පොසිටිව් නම් සෝදයට යන්න බෑ කියනවා දෙයක් තිබෙනවද? இல்ல. එසේ නැහැ. இது இதை பற்றி இன்றைக்கு அநேகர் கலங்குகிறார்கள். අද මේ දේ සම්බන්ධව බොහෝ දෙනෙක් කැළඹෙනවා. கடந்த நாட்கள் உங்களுக்கு சொன்னதான காரியம், පසුගිය දවස්වල මම ඔබට කියවා උදේ இந்த இலங்கையில 4000 பேர் செத்துருக்காங்க இது வரைக்கும் கொரோனாவினால. මේ ලංකාවේ 6000ක් දෙනෙක් මේ කොරෝනාව සංකටය නිසා මිය ගොස් තිබෙනවා. எல்லா தேசங்களிலும் ஒரு 40 லட்சத்துக்கு மேல செத்துருக்காங்க. සියලු දේශයන් වල ලක්ෂ 40කට වඩා අය මැරී තිබෙනවා. ஆனால் புகைத்தலினால ஒரு வருஷத்துல 70 லட்சம் பேர் சாகுறாங்க. එක වසරකට ලක්ෂ 70ක් මරණයට පත් වෙනවා. 70 லட்சம் பேர் சாகுறாங்க. ලක්ෂ 70ක් මරණයට පත් වෙනවා. அப்படி என்று பாருங்க. ඉතින් කියලා බලන්න. ஆகையினால நாம் பயப்பட வேண்டிய காரியம் யாருக்கு? අප බය වී යුත්තේ මොකටද කාටද? பாவத்திற்கு தான். පාපයටයි. பாவம் தான் இதை கொரோனாவை பார்க்கிலும் கொடுமையானது. පාපය තමයි අද කොරෝනා සංකටයට වඩා භයානක. நாம் அதற்கு தான் நாம் பயப்பட வேண்டும். ඒකයි බය වී යුත්තේ. நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த நாட்கள்ல எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய இந்த காரியத்திலே மிகவும் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பாவத்தினுடைய பயங்கரத்தை கர்த்தர் காட்டிக் கொடுக்கும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த 7 விதமான வித்தியாசமான மரணங்களுடைய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். நமக்கு தெரிந்த விஷயம் தான்.
මේ වෙනස් වෙනස් ආකාර මරණය කියන වචනේ අර්ථයන් සතම ඔබට කියන්නවා. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்திலே එපිස දෙවෙනි පරිච්ඡේද පළවෙනි පදය அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்ததான நீங்கள் என்று வாசிக்கிறோம். පාපෙන් අයිතිකමින්ද බැරි සිටියව ඔබලයි කියලා ඒ ස්ථානේ කියා තිබෙනවා. அதனுடைய கர்த்தர் ஆதாமுக்கு சொன்னார், ඒ තමයි ආදාම්ට වෙනස් කිව්වේ. இந்த கனியை புசிக்கும் நாள்ல சாகவே சாவாய். දුක වේ වෘක්ෂේ ඵල අනුභව කරනවා දවසේදී ඒකාන්තයෙන්ම මරණයට පත්වන්නේය. Surely die. நீ நிச்சயமாக மரிப்பாய், சாகவே சாவாய். අනිවාර්යෙන්ම ඔබ ඒකාන්තයෙන්ම මරණයට පත් වෙන්නයි. இது பாவத்தில் மரிக்கின்றதான காரியம். මේ පාපය තුල මැරෙනවා දැකීම. மரணம் என்ற வார்த்தையானது பாவத்தில் மரிக்கிறதை குறித்து பேசுகின்றது. මරණය කියන වචනය මේ ස්ථානයේදී පාපයෙන් මරණයට පත් වෙනවා වැරි කල කියලා කියන්නේ පාපයෙන් මරණයට පත් වීමයි. பாவம் மனிதனுடைய ஆத்மாவிலே மரணத்தை கொண்டு வருகின்றது. පාපය මනුෂ්‍යන්ගේ ආත්මය තුල මරණය උපදවනවා. இரண்டாவதாக දෙවනව அங்கே அதாவது பாவத்திற்கு நாங்கள் மரிப்பது. පාපයට අප මැරීම. பாவத்திற்கு மரிப்பது. පාපයට අප මැරීම. ரோமர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். රෝමාය වෙනි පරිච්ඡේද දෙවෙනි පදයේ අප කියවනවා. பாவத்திற்கு மரித்த நாம் පාපයට මලාව අපි. எப்படி பாவத்துக்கு ஒரு மனிதன் மரிக்க முடியும்? කෙසේද මනුෂ්‍යයා පාපයට මැරෙන්න පුළුවන්? அவன் அதாவது ஜீவனாகிய இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வதனாலே ජීවනීය යේසුස් වහන්සේ තමගේ ජීවිතයට පිළිගන්නා බැවින් ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இயேசுவாகிய ஜீவன் வரும் பொழுது යම් මනුෂ්‍යයෙකුගේ ජීවිතය තුළට යේසුස් වහන්සේ නැමැති ජීවනයක් පැමිණෙද්දී அவன் அங்கே பாவத்திற்கு மரிக்கிறவனாய் இருப்பான். ඔහු පාපයට මරණයට පත් වෙනවා. ஆகையினாலே நாம் பாவத்தில் மரிக்க கூடாது. අප පාපය තුළ මරණයට පත් වෙන්න ඕනේ නැහැ. பாவங்களால் மரித்தவர்களா இருக்க கூடாது. අප අපරාධයේ පාපයට මලාව அனுபவமாகிய அந்த பாவத்திற்கு நாம் மரிக்க வேண்டும். ඊළඟ අත්දැකීම වන්නා වූ පාපයට මලාව අත්දැකීම අපිට තිබිය යුතුයි. பாவத்திற்கு மரித்தவர்கள். පාපයට මලාව. இரண்டாவதாக දෙවනුව மூன்றாவதாக තුන්වනුව 1 கொரிந்தியர் 15:31 15 පරිච්ඡේදයේ 31 වෙනි පදය. முதலாம் கொரிந்தியர் 15:31 පළවෙනි කොරින්ති 15 වෙනි පරිච්ඡේදයේ 31 වෙනි පදය. பவுல் என்ன சொல்லுகிறார்? ස්ථාන විසුද්ධ පෞල් நான் அனுதினமும் சாகிறேன், அனுதினமும் நான் மரிக்கிறேன். ඕ පවසනවා දිනපතා මරණයට පත් වෙනවා. அனுதினமும் மரிக்கிறது என்ற அனுபவம் කෙසේද දවස්පතා නැසින්නේ நம்முடைய சுயத்திற்கு நான் என்றதான ஆணவத்திற்கு நான் அனுதினமும் மரிக்கின்றதான அனுதினமும் நாம் சிலுவையில் அறையப்படுகின்றதான ஒரு அனுபவம். අපගේ මමත්වයට දිනපතාම අප කුරුසියේ නැසිනව අත්දැකීම. ஒவ்வொரு நாளும் நான் மரிக்கிறேன். දිනපතාම අප දවස්පතා මරණයට පත් වෙනවා. நான் அனுதினமும் சாகின்றேன். සහෝදරනේ මම දවස්පතා නැසෙමි. இது அடுத்த அனுபவம். මෙය ඊළඟ අත්දැකීම. நாலாவதாக සතරවනව அங்கே யூதாவின் புத்தகத்தினுடைய 12ஆம் வசனத்திலே යුදස්ගේ පොත 12 වෙනි පදය என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ඒ ස්ථානයේ කුමක්ද කියා තිබෙන්නේ? யூதாவின் புத்தகம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது යුදස් 15 වෙනි පදය කියවන විට 12ஆம் வசனம் 12 වෙනි පදය කියවන 2 தரம் செத்து வேறற்று போனவர்கள் 2 தரம் சார். මේ ස්ථානයේ කියා තිබෙනා වූ වන්නේ නම් දෙවරක් මරණයට පත් වෙනවායි කියා. இதை நாங்கள் பின்மாற்றம் என்று சொல்லலாம். මේ අප පසුබටකම කියලා කියන්න පුළුවන්. பின்மாற்றம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மரணத்தை கொண்டு வருகின்றது. පසුබටකම අපේ ජීවිතය තුළට මරණය ගෙන එනවා. அதனாலதான் லூக்கா சுவிசேஷத்திலே එනිසා ලූක් සුවරංචි அந்த இளைய குமாரனுடைய கதையிலே உவமையிலே ඒ අකිකරු පුත්‍රයාගේ උපමාවේ 15ஆம் அதிகாரத்தினுடைய 24ஆம் வசனத்திலே 15 පරිච්ඡේද 24 වෙනි පදයේ லூக்கா 15:24 படிக்கிறோம். අප ලූක් 15:24 என் කියනවා. குமாரனாகிய இவன் மரித்தான், මාගේ පුත්‍රයා වූ නැසී திரும்பவும் உயிர்த்தான். නැවත ජීවත්ව සිටී. அப்ப அவன் உண்மை மரித்தானா? සැබෑම මරණයට පත් වුණා. தகப்பன் வீட்டை விட்டு தூரமாய் போனது, පියාගේ නිවසේ බැහැරව ගියා. பாவமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது, පාපිස්ස ජීවිතයක් ජීවත් වුණා. இதுதான் அந்த மரணம். එයයි ඒ මරණය. 2 தரம் சாவு, දෙවරක් මැරීම. பின்மாற்றம். පසුබටකම. இந்த பின்மாற்றமும் கூட ஒரு மரணம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. මේ පසුබටකම පවා මරණයකට සමාන කර තිබෙනවා. 5வது
පස්වනුව அங்கே சரீர மரணம். ශාරීරික මරණය. சரீர மரணத்துக்கு இப்ரேயர் 1:27 හේබ්‍රෝ 9:27 කියා තිබෙනවා. அங்கே சரீர மரணத்தை குறித்து படிக்கிறோம். ශාරීරික මරණය ගැන ඒ ස්ථානේ කියා තිබෙනවා. அது என்ன காரியம்? ඒ කුමක්ද? அதாவது எல்லா மனுஷர்களுக்கும் மரணம் சரீரத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறது. සියලු මනුෂ්‍යයන්ට ශරීරයේ මරණය නියමව තිබෙනවා. ஒன்றாயிருக்கின்றன ஆவியாத்மா சரீரம். එකට තිබෙනා වූ ආත්ම ශරීර ප්‍රාණය பிரிக்கப்படுகிறது. වෙන් කරනු ලබනවා. இந்த பிரிவு மரணம். මේ වෙන්වීම මරණය. சரீர மரணம். ශාරීරික මරණය. இந்த சரீர மரணத்திலே මේ ශාරීරික මරණය அதாவது அதை இரண்டாக பிரிக்கிறார். දෙකකට බෙදන්න පුළුවන්. ஒன்று பாவிகளுடைய மரணம், එකක් නම් පව්කරුවන්ගේ මරණය. தேவனுடைய பிள்ளைகளுடைய மரணம். අනික නම් දේවදරුවන්ගේ මරණය. அந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய மரணத்தை கூட දෙවනාසිරි දරුවන්ගේ මරණය පවා இன்னும் இரண்டாக பிரித்து சொல்லுகிறது. විශුද්ධිවිල දෙකකට බෙදෙනවා. ஒன்று வெளிப்படுத்தும் விசேஷம் 13:14 14 එකක් නම් එළදෙන විශේෂයේ 13 14 14 கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். ස්වාමීන් වහන්සේ තුල බලව අය පතු ආශිර්වාද දෙකකට இவர்கள் யார்? මොකක්ද? இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பிற்பாடு இரத்த சாட்சிகளாக மரிக்கிறவர்களை குறித்து தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. යේසුස් ක්‍රිස්තුස් ගිහින් පසු වෙද සාක්ෂිකයන් බවට මැරෙනා අය ගැන තමයි කියන්නේ. ஒரு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திலே மரிக்கிறவர்கள், ගැලවෙන ලැබුව අත්දැකීමෙන් මරණයට පත් වෙනවා. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள். ස්වාමීන් වහන්සේ තුල මැරෙනා අය. அதே வழியில வேதம் ඒත් එක්ක විශුද්ධ ලීවි. முதலாம் தெசலோனிக்கேயர் 4 පළවෙනි තෙසලෝනික 4 පරිච්ඡේදය. அங்கே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை குறித்து வாசிக்கிறோம் 16 ක්‍රිස්තුස් වහන්සේ තුල මරණව මලාව අයව අපේ ස්ථානේ කියනවා. கிறிஸ்துவுக்குள் மரிப்பது, கர்த்தருக்குள் மரிப்பது. ක්‍රිස්තුස් වහන්සේ තුල මරණයට පත් වීමද ස්වාමීන් වහන්සේ තුල මරණයට පත් වීමද. கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறவர்கள் தான் வருகை நாளில் எக்கால சத்தம் கேட்கும் பொழுது அவர்கள் எழுதி வருவார்கள். ක්‍රිස්තුස් වහන්සේ තුල මරණයට පත් වෙනා අය තමයි இந்த දවසේදී ඔරණ ශබ්දය ඇසෙන විට ඕනකි එන්නේ. கடைசியாக අවසාන වශයෙන් மனிதன் அக்னி கடலிலே பாவிகள் துன்மார்க்கர்கள் தள்ளப்படுவதை මනුෂ්‍යයන් ගිනිවිලට පව්කරුවන් දුෂ්ටයන් කෙළවල ලැබීම සම්බන්ධයෙන් இது இரண்டாம் மரணம் என்று அழைக்கப்படுகிறது. මේ දෙවෙනි මරණය කියා කියන ලබනවා. 21:8 එළදෙන 21:8. அப்ப இந்த அக்னி கடலிலே இரண்டாம் மரணத்தை நாம் யாரும் அடையக்கூடாது. මේ ගිනිවිලේ දෙවෙනි මරණයට අප කවුරුත් අයත් වෙන්න ඕනේ நான் නැහැ. உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், මම ආරම්භයේදී මේ ගැන சில மரணங்கள் நாம் அடையக்கூடாது. සමහර මරණයන් අපට සිදු නොවේ. இப்ப சரீர மரணம் நியமிக்கப்பட்ட ஒன்று, தவிர்க்க முடியாது. ශාරීරික මරණය නියම වී තිබෙනවා. ඒ අපට වළක්වන්න බෑ. கர்த்தர் அழைக்கின்ற நேரம், தேவன் திரும்பும்படியாய் சொல்லுகின்ற நேரம் நாங்கள் மண்ணுக்கு திரும்பியே ஆக வேண்டும். දෙවනාසේ උන්වහන්සේ තුළ ප්‍රඥාන ගන්න ලබන විට අපගේ ශරීරයේ දුවිල්ලට ඇරී ආයුතු වෙලාවෙදී අනිවාර්යයෙන්ම ඇරී ආයුතුමයි. அதே வழியில ඒත් එක්කම நாங்கள் பாவிகளாக மறிக்க கூடாது. අප පව්කරුවන් වශයෙන් මරණයට அக்கிரமங்களினாலும் பாவங்களாலும் மறித்தவர்களாக இருப்போமையானால் පාපයෙන් අයිතිකමෙන් අප මරණයට පත් වෙනවා නම් இரண்டாம் மரணமாக அக்னி கடலுக்கு போவோம். දෙවෙනි මරණය වන්නා ගිනිවිලට අපට යන්න அதனால் இந்த සිදුවෙනවා. நாட்களிலே பாவத்துக்கு மறிக்க வேண்டும். ඒ නිසා මේ දවස්වල අප පාපයට මලාව අය நாம் සිදුවෙනවා. அனுதினமும் மறிக்க வேண்டும். අප දිනපතා මරි මරණයට நமக்குள்ள පත් වෙනවා. பின்மாற்றங்கள் வந்தால் 2 முறை சாகக்கூடாது. 2 தரம் செத்ததான மரங்களை போல் இருக்கக்கூடாது. අප තුළට පසුබටකමක් පමින දෙවතාවක් මරණයට පත් වුණා අත්දැකීම අප තුළ තිබෙන්න ඕනේ அதே නැහැ. வழியாக கிறிஸ்துவுக்குள்ள மறிக்கும்படியாக நாம் ஒரு கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். ඒත් එක්කම ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ මරණයට පත් වෙන පිරිස ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ ජීවත් විය යුතුයි. இந்த காரியங்களை நீங்களும் கூட ஆராய்ந்து பாருங்கள். මේ දේවල් සම්බන්ධයෙන් ඔබද සොයා බලන්න. அக்கிரமங்கள்ல பாவங்களை மறிக்க கூடாது. පාප අපරාධවල අප මරණයට පත් වෙන්න ඕනේ නැහැ. பின்மாற்றமாகிய மரணம் நமக்குள்ள வரக்கூடாது. පසුබටකම ඒවත් මරණය අප තුළට පමණෙන්න ඕනේ නැහැ. அக்கினி கடலாகிய இரண்டாம் மரணத்தில் நாங்கள் பங்கடைய கூடாது. ගිනිවිල නැමැති දෙවෙනි මරණයට අප මඟකාරයන් නොවිය යුතුයි. நாங்கள் பாவத்திற்கு மறிக்க வேண்டும். අප පාපයට මැරෙන්න පත් அனுதினமும் நாம் மறிக்க வேண்டும். දිනපතා අප මරණයට පත් වී கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மறிக்க வேண்டும். ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ අප මරණයට පත් වී ஆகையினாலே சரீர மரணம் என்பது அது பொதுவான காரியம். ශාරීරික මරණය පොදු දෙයක්. ஆகையினாலே நாம் இந்த நாட்களில் இந்த காரியத்தை குறித்து மிகவும் தெளிவுள்ளவர்களாய் அறிவுள்ளவர்களாய் நாம் அனுதினமும் சாகும்படியாக நாம் பிரயாசப்பட வேண்டும். එම නිසා මේ දවස්වල මේ දේවල් සම්බන්ධයෙන් අප පැහැදීමක් ඇතුව අවබෝධයක් ඇතුව දිනපතා මැරෙනා වය වශයෙන් නැසිනා වය වශයෙන් අප සිටිය යුතුයි. பாவம் நமக்குள்ளே எந்த ஒரு ஆளுகையும் செய்யக்கூடாது. පාපය අප තුළ කිසිදු ආකාරයෙන් දමනයක් නොකළ යුතුයි. நாம் ஜெபிப்போம். අපි ආඥා කරමු. நம்ம எல்லாருக்கும் கிருபை
பயப்படுகிறார்கள், அதை குறித்து மிகவும் கலங்குகிறார்கள். අද බොහෝ දෙනා ශාරීරික මරණය ගැන බොහෝසෙන් බයටපත් වෙනවා. ඒ ගැන සම්මතයෙන් කැළඹෙනවා. பாவத்திற்கு மரித்தவர்கள், පාපයට මැරුණා අය. பாவத்திற்கு நான் மரித்தேன் மரித்தேன் என்று அறிக்கையிடுகிறவர்கள், පාපයට මම මැරුණායි කියලා කියා සිටිනවා අය. சரீர மரணத்தை குறித்து தொந்தரவுபடவே மாட்டார்கள். ශාරීරික මරණය ගැන ඔවුන් කරදරයටපත් நான் වෙනවා. அனுதினமும் சாகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், මම දිනපතා නැසෙමි කියා කියනවා අය. சர்வப்பிரகாரமான சாவை குறித்து கலங்கவே மாட்டார்கள். ශාරීරික මරණය ගැන ඔවුන් කැළඹෙන්නේ නැහැ. கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவிக்கிறவர்கள், විශ්වාස තුළ ජීවත් වෙනවා අය. கிறிஸ்துவுக்குள்ளே கண்களை மூட நித்திரடை ஒருபோதும் அவர்கள் தயங்க மாட்டார்கள். විශ්වාස තුළ ඔවුන් දෙනෙක් වසා ගන්න. විශ්වාස තුළ මරණයටපත් වෙන්න ඔවුන් බය වන්නේ නැහැ. மாறாக நாங்கள் அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மறிக்க கூடாது. ඒ වෙනුවෙන් අප ඊට ප්‍රතිවිරුද්ධව අප පාපයට අයිතිකමකට ඒ තුළ මරණයටපත් වෙන්න නැහැ. பின்மாற்ற நம்முடைய வாழ்க்கையிலே மரணத்தை கொண்டு வரக்கூடாது. පසුබඩකම අපේ ජීවිතය තුළ මරණය ගෙනෙන්න ඕන නැහැ. இரண்டாம் மரணமாகி அக்னிகளுக்கு நாங்கள் பாத்திரராக ஜீவிக்க கூடாது. දෙවෙනි මරණය වන්නා වූ ගිනිවිලට සුදුසන් ලෙස අප ජීවත් නොවේ. நம்ம இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுப்போம். මේ ජීවචනයට ඔබ බාර කරමු. நாங்கள் மரணத்தினுடைய பாவத்தினாலே உண்டாகிற பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தினின்று விடுதலை பெற கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கிருபை செய்யும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். අපේ කුලිය නැවති ඒ මරණයෙන් අප ගැලවෙන පිණිස උන්වහන්සේ අපට උදව් කරන්න කියලා අපි ආඥා කරමු. நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகின்றது. අප සියලුම දෙනා දන්නා පරදේ පාපයේ කුලිය නම් මරණය කියලා උන්වහන්සේ වචනේ කියා තිබෙනවා. விதமாக இந்த மரணம் வித்தியாசமான அனுபவங்களுக்கு உபயோகிக்கப்படுகின்றது. மரணம் என்றான வார்த்தை කෙසේ මේ මරණය නැමැති වචනය විවිධ දේවල් වලට පාවිච්චි කරලා ලබනවාද? பாவமும் கூட பல விஷயங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பல காரியங்கள் பாவமாக இருக்கிறது. වචනය පවා විවිධ අවස්ථාවල විවිධ ආකාරයෙන් කියා තිබෙනවා. இன்றைக்கு அனைவரும் என்ன நினைக்கிறார்கள்? අද බොහෝ දෙනා කොහොමද? நான் ஒரு பெரிய பாவமும் செய்கின்றதில்லை. මම ලොකු පාපයක් මොකුත් කරන්නේ නැහැ. உண்மைதான். සැබෑව. ஆனால் வேதம் பாவம் என்று என்னவெல்லாம் என்ன எந்த காரியங்கள் எல்லாத்தையும் சொல்லுகின்றதோ ශුද්ධවිලේ පාපය කියා කුමන දේවල් සඳහන් කරනවාද? அதை நாம் செய்யக்கூடாது. ඒ අප නොකළ යුතුයි. செய்தால் நாம் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்துக்கு உட்பட்டவர்கள். අප එලෙස කරනවා නම් පාපයේ කුලේ නම් මරණයට අප ඇතුළත් වුණා අයයි. நாம் ஜீவனுக்கு உட்பட முடியாது. අපට ජීවනයට ඇතුළත් වෙන්න බෑ. நீங்கள் 1 யோவான் 3 அதிகாரம் 4 வசனத்திலே පළවෙනි යෝහන් 3 පරිච්ඡේදය 3 පදය தேவனுடைய திருமானுடைய கற்பனையை மீறுகிறது தான் பாவம் என்று வாசிக்கிறோம். මාසිකවස්සා කඩකිරීම පාපයක් අප දකිනවා. நீதிமொழிகள் 24:9 ඒත් උපදේශ 24:9 தீய நோக்கம் பாவமா? අප තුළ තිබෙනා වූ නපුරු කල්පනාවල් පාපයක් කියලා. புலியான நோக்கம் நமக்கு இருக்கும் என்று சொல்லி சொன்னார். වැරදි කාර්යමක් අපට තිබෙනවා නම් அதை வேதம் பாவம் என்று சொல்லுகின்றது. ශුද්ධවිලේ පාපය කියා තිබෙනවා. யாக்கோபு 4:17 ජාකෝබ් 4 පරිච්ඡේදයේ 14 පදය அங்கே நன்மை செய்யாதிருக்கிறது பாவம். ඒ ස්ථානයේ කියා තිබෙන යාපත නොකර සිටීම පාපයක් කියා. நீங்க நன்மை செய்ய உங்களுக்கு திராணி இருந்து நீங்கள் செய்யாமல் போனால் அது உங்களுக்கு பாவம். යාපත කරන පිණිස ඔබට පුළුවන්කම තිබිලා ඔබ නොකර සිටිනවා නම් ඒ පාපයක්. 1 சாமுவேல் 12:23 පළවෙනි සාමුවෙල් 12 පරිච්ඡේද 23 පදය மற்றவர்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பது பாவம். අනයි උදෙසා යාඥා නොකර සිටීම පාපයක් කියලා කියා තිබෙනවා. நீதிமொழிகள் 10:9 ඒත් උපදේශ 10 වෙනි පරිච්ඡේද 9 පදය சொற்களின் மிகுதியினாலே பாவம். අපගේ වචනේ බහුලත්වයෙන් පාපය. விதமாக பொல்லாங்குக்கு உடன்படுவது பாவம் என்று நாம் ஆதியாகமம் 39:9 படிக்கிறோம். උපත්ති 39:9 අප කියවනවා නපුරට එකඟව යාමත් පාපයක් කියා. பொருத்தனைகளை செய்து அதை நாம் நிறைவேற்றாமல் போவது பாவம் என்று உபாகமத்திலே படிக்கின்றோம். අප යම් තීරණයක් කරගෙන ඉන්න සම්භාරයක් වෙන අය ඉෂ්ට නොකර සිටිනවා නම් ඒ පාපයක් කියලා ත්‍රිවිධ 23 அதிகாரத்தின் 21 வசனம். ත්‍රිවිධ කතාව 23 වෙනි පරිච්ඡේද 21 වෙනි පදය. இப்படியாக இந்த பாவங்கள் இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாமே நமக்குள்ளே மரணத்தை கொண்டு வருகின்றதா இருக்கிறது. මෙබඳු සියලුම පාපයන් අප තුළ මරණයට ගෙනෙන බවට කියා තිබෙනවා. சில விஷயங்களுக்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். මෙබඳු සමහර දේවල් දෙස අපි ආඥා කරනවා. தீய நோக்கமாக இருக்கலாம். අප තුළ තිබෙනා නපුරු අරමුණක් கற்பனையை மீறுகின்றதா இருக்கலாம். නාසක විවසා කඩකිරීමක් වෙන්න පුළුවන්. மற்றவர்களுக்காக விண்ணப்பம் செய்யாத இருக்கிறதா இருக்கலாம். ඒ නිසා ආඥා නොකර සිටීම වෙන්න පුළුවන්. நான் நன்மை செய்யாமல் இருக்கலாம். நன்மை செய்யாமல் இருப்போமே ஆனால் අපිට යාපත කරන්න පුළුවන්කමක් තිබෙලා නොකර සිටිනවා නම් பொருத்தனை நாங்கள் செலுத்தாவிட்டால் ඒ බාරයන් තීරණ අප ඉෂ්ට නොකරන්නේ නම් இந்த வேதத்துல படிச்சு பாருங்க. பழைய ஏற்பாட்டில
ஆண்டவர் ஒரு கூலிக்காரனுடைய கூலியை நீ அன்றைக்கு கொடுத்தவளாவிட்டா அவன் என்னைக்கு முறையிடுவான், அது உனக்கு பாவமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. දෙවනාස පරදේශින් පොත්වල ඔබ කියවලා බලන්න. දෙවනාස පොසමයන් කුලිකාරයෙක්ගේ ඒ දවසේ කුලියට ඔබ නොගෙවා සිටිනවා නම් ඔව් මට මොරගසන්නේ නම් ඒක ඔබට පාපයක් වන්නේ කියලා පස්සේ කියා තිබෙනවා. மற்றவங்களுக்கு அநியாயம் செய்வது, අන් අයට අපරාධ කිරීම, ஒடுக்குவது, අන් අයට ඉරියඩ කිරීම, அவர்கள் நோக்கி முறையிடுகின்ற வேளையில ඔව් දෙවනාස මොරගසන විට உனக்கு பாவமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ඒක ඔබට පාපයක් වන இன்றைக்கு බවට தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியம் எல்லாவற்றையும் கவனிப்பதே கிடையாது. අද දේවදරුවෝ මෙවැනි දේවල් සලකා බලන්නේ නැහැ. சிறுமியாளர்களுக்கு உதவி செய்வதில்லை, දිනදුන්ට උදව් කරන්නේ නැහැ. முடிஞ்ச நன்மையை மற்றவர்களுக்கு செய்யறதில்லை. කී ආපත අනිත්‍යයට කරන්නේ නැහැ. இதெல்லாம் பாவமான விஷயத்தை இன்றைக்கு அநேகர் மறந்து ஜீவிக்கிறார்கள். මේ සියල්ල පාපේ නැමැති දෙයක් කියනවා උදේ බෝධනේ කමත කරපු நாம் ජීවිතේ ஜெபம் பண்ணுவோம். යාඥා வேதம் நாம் விதமாய் இந்த மரணத்துக்கு தப்ப வேண்டும் என்றதான வழியை நமக்கு சொல்லித் தருகிறது. ශුද්ධනිවිල කෙලෙස් ලබ මෙවැනි මරණයන් වලින් ගැලවී සිටින්න පුළුවන් කියනවා මාර්ගය අපිට කියලා දී තිබෙනවා. தேவனாலே மரண கண்ணிகளுக்கு தப்பும் வழிகள் உண்டென்று வேதம் சொல்லுகிறது. දෙවනාස කන්නකොටගෙන මරණයේ මලපත් වලින් ගැලවීමට මාර්ගයක් නැත කියලා උන්වහන්සේ වචන நல்லா කියනවා. படிக்க வேண்டும். මේ සියල්ල බෝධි කියවනවා. நன்றாக இந்த வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். හොඳින් ඔබ උන්වහන්සේගේ ශුද්ධනිවිල වචනයන් විමසා බැලීම. மற்றவர்களுக்கு விண்ணப்பம் செய்கின்ற ஒரு ஆவி நமக்கு தேவை. අනය උදෙසා කන්නලව කරනවා ආත්මයක් අපට අවශ්‍යයි. இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றது பாவத்தை குறித்து. பாவம் என்ன, எப்படியாக பாவம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறது, තවත් බොහෝ දේවල් මේ පාපේ සම්බන්ධ තිබෙනවා. කොයි ආකාරයකට බුදුර පාපේ ක්‍රියා කරන්නේ. கர்த்தர் நம்ம இதன் மூலமாய் நமக்குள்ளே மரணம் வராதபடி நம்மை காத்துக்கொள்ளும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். මේ කන්නකොටගෙන අපතුලට මරණය නොවන පිණිස නාසප ආරක්ෂා කරගන්නා පිණිස අපි යාඥා விவாக ரத்து பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. ශුද්ධ දෙවිල්ලේ දික්කසාද වීම පාපයක් කියලා කියා තිබෙනවා. தள்ளிவிடுதல் பாவம் என்று வேதம் சொல்லுகின்றது. එපා කිරීම පාපයක් කියලා කියා තිබෙනවා. மல்கியா 2ஆம் அதிகாரத்திலே මලාකි දෙවෙනි පරිච්ඡේදයේ 15ஆம் 16ஆம் வசனங்களை படிக்கின்ற வேளையிலே 15 16 වෙනි පදයට කියනවා. இதெல்லாம் இன்றைக்கு துக்ககரமான காரியம் கிறிஸ்தவ குடும்பங்களில் நடக்கின்றது. මේ දේවල් අද දුක්සහිත දේ කුමක්ද නම් කිතුණු පවුල් වලම සිදු වෙනවා. உலகத்தை பார்க்கலாம் அதிகமாக தன்னுடைய பிள்ளையோட குடும்பங்கள், நம்ம மாமியார் மருமகள் குடும்பம் இருக்கிற பெரிய குடும்பம். ලෝකයේ පවුල් ජීවිතයට වඩා මේ කිතුණු අන්‍ය ජීවිතවල පවුල් ජීවිතවල මේ නැන්දනිය ලෙහෙලියා අතර තිබෙනා මේ වද හිංසාව ඒක භයානකයි. இந்த ஊர் பிள்ளையை ஊட்டி விட உன் பிள்ளை தானாய் வளரும் சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. දෙමළ වශයෙන් කීමක් තිබෙනවා පිට ළමයින්ට කවලා අදා වඩා ගන්න ඒට ඔබගේ දරුවන් ඉබේම වැඩිනවයි කියලා. ஊர் பிள்ளையை ஊட்டி விட உன் பிள்ளை தானா வளரும் சொல்லி பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க. ගමේ අනිකුත් පිට ළමයින්ට කවල පොවල ඕම් ඇති දෙලි කරන්න ඒට ඔබේ දරුවන් ඉබේම ඇති දෙලි වෙනවයි කියලා මුල් කාලේ ඔය වැඩිමාල් අය කියා තිබෙනවා. இப்படி ஒரு காரியம் நான் கேட்டேன். මේ වගේ දෙයක් මම ඇසුවා. நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஊர்ல இருக்க பிள்ளைகளுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்தா உங்க பிள்ளை தானா வளரும் அப்படின்னு. මම හිතාගෙන හිටියේ ඔය වටා පිටා ඉන්න ඔක්කොම ළමයින්ට කැමති දී කියනනම් කව කවයි කියනනම් ඒ තමන්ගේ ළමයි බේම ඇදෙයි කියලා. நம்ம சமஸ்கிருத பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்தா அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். එහෙමයි මම හිතාගෙන හිටියේ. ஆனா அது உண்மையான கருத்து என்னன்னு சொன்னாலாம், ඒ සැබෑ අර්ථය කුමක්ද නම් ஊர் பிள்ளை என்பது உங்க வீட்டுக்கு வந்ததான மருமகள். ඒ පිට ළමයි කියලා කියන අවස්ථාවේදී ඒ නිවසට පැමිණියාව ලේලි. சில வீடுகள்ல மாமியார் மருமகளுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. සමහර නිවස්වල ලේලින්ට නැන්දනියන් කැම දෙන්නේ නැහැ. ஊர் பிள்ளை පිට ළමයි. யார் வீட்டு பிள்ளை தானே එයා කාගේ அப்படின்னு ළමයි சொல்லுவாங்க. ඒ වගේ කියනවා. நீ இந்த ஊர் பிள்ளைய நீ ஊட்ட வளர்த்தா ඒ පිට ළමයාට ඔබ කැම දෙනවා නම් உன் பிள்ளை என்பது, ඔබගේ දරුවා அதாவது மகனுடைய வாரிசு அந்த வயிற்றுல இருக்கும், அது வளரும்படியாக உனக்கு உதவும் பண்ற அந்த கருத்தை சொல்லி சொன்னாங்க. ඒ පුතාගේ වාර්ෂය කුසේ වීවේ ඒ දරුවා ඉබේම වැඩෙනවයි කියන එක තමයි ඒ අර්ථය කියලා මට කෙනෙක් පාදා දුන්නා. இந்த கிறிஸ்தவ குடும்பங்களோட உணவு அநியாயங்கள், අද කිතුණු පවුල් වල පවා සිදුවෙනා කොපමණද இப்படிப்பட்டான சண்டைகள், මේ වගේ රණ්ඩු දබර. இந்த நன்மையை நீ அறிந்திருந்து நீ செய்யாமல் போனால் உனக்கு பாவம். இதெல்லாம் பாவம்ன்றது தெரியாதே. මේ යාපත ඔබ කරන්න දැනගන්නත් ඔබ නොකර සිටිනවා නම් ඒක පාපයක් කියලා කියා තිබෙනවා. ඔබ බෝධිනේ පාපයක් කියලා දැනෙන්නේ நம்முடைய නැහැ. பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ඒ දරුවා ප්‍රවේශම් වේතු. வேத வசனத்தை நாம் தள்ளிவிட்டு நாம் ஒரு வாழ்க்கை
கிறிஸ்துவுக்குள்ளே வாழ முடியாது. අප සුද්ධලිවිලි වචනයන් වලට පටහනිව අපිට කිතුණු ජීවිතයක් දෙන්න බෑ. இரண்டாவதாக 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே දෙවෙනි කොරින්ති 7 වෙනි පරිච්ඡේදයේ 10 වෙනි පදය லௌகீக துக்கம் நமக்குள்ளே மரணத்தை கொண்டு வருகின்றது. ඒ ලෞකික දුක අප තුළට මරණය උපදවනවා. என்ன மரணம்? කුමන්තේ මරණය? அது சரீர மரணம் அல்ல. ශාරීරික මරණය නෙවේ. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மரணம் அல்ல. ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ වූ මරණයක් නෙවේ. கர்த்தருக்குள்ளான ஒரு மரணம் அல்ல. ස්වාමීන් වහන්සේ තුළ වූ මරණයක් නෙවේ. லௌகீக துக்கம் நம்முடைய ஆத்துமாவிலே ஒரு ஆவிக்குரிய மரணத்தை கொண்டு வருகின்றது. ලෞකික ශෝකය අපගේ ආත්මය තුළට මරණයක් උපදවන්නේය. கொரோனாவில சாகிறது பெரிய விஷயமே கிடையாது. කොරෝනා සංකතය නිසා මැරෙන එක ලොකු දෙයක් නෙවෙයි. அதை பார்க்கிலும் மோசமானதான் லௌகீக துக்கம். ඒකත් වඩා භයානකයි මේ ලෞකික දුක. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். මේ අප තේරුම් ගන්න. நமக்குள்ள லௌகீக துக்கம் இருக்குவே ஆனால் ලෞකික දුක තිබෙනවා නම් அது கொரோனாவை பார்க்கிலும் கொடியது. ඒ කොරෝනා සංකේතයකට වඩා ක්‍රූරිතයි. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு லௌகீகமான துக்கங்கள் இருக்கவே கூடாது. දේවදරුවන් තුළ කිසිසේත්ම ලෞකික දුක නොතිබිය යුතුයි. நாம் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ස්වාමීන් වහන්සේ තුළ අප්‍රීති සිත පිණිස කැඳවීම ලබා அதற்காக தான் வேதம் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. එපරිසම අපට ශුද්ධ විවස්ථාවක් அவருடைய சமூகத்திலே பரிபூர்ணமான சந்தோஷம் இருக்கின்றது. උන්වහන්සේගේ අපමුගේ සම්පූර්ණ ප්‍රීතියක් තේය. பரிசுத்தாவினுடைய சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ශිලාමේ ප්‍රීතිය උන්වහන්සේ අපට දී තිබෙනවා. ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். යල්වීමේ ප්‍රීතිය අපට දී තිබෙනවා. பரலோக மகிழ்ச்சியோட கர்த்தர் நம்மை நிரப்பி இருக்கிறார். ස්වර්ගික ප්‍රීතිය නපෝ පුරවා තිබෙනවා. லௌகிக துக்கம் நமக்குள்ள இருக்குவே ஆனால் ලෞකික ශෝකය අපට තුළ තිබෙනවා. அது நமக்குள்ள ஆவிக்குரிய மரணத்தை கொண்டு வரும். ඒ අපට තුළට ආත්මික මරණය ගෙනෙනවා. அந்த மரணம் நம்மை இரண்டாம் மரணத்துக்கு கொண்டு போய் விடும். ඒ මරණය අපෝ දෙවනි මරණය කරා ගෙන යයි. நாம் ஜெபம் பண்ணுவோம். ප්‍රාර්ථනා කරමු. லௌகிக துக்கம் ලෞකික ශෝකය நமக்கு சில துக்கம் தேவை. අපට සමාන ශෝකයක් දුක அது අවශ්‍යයි. தேவனுக்கு ஏற்ற துக்கம். ඒ දෙවනාසට එකඟ වූ அது கர்த்தர் பக்கமாக மனதிலும் நமக்கு உதவி செய்யும். ඒ දෙවනාසගේ පැත්තට නැවතගෙන අපට උදව් කරනවා. நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட நமக்கு உதவி செய்யும். මේ ගැලවීම අප ඉෂ්ට කරන පිණිස එය වීර්ය කරන්න අපට උදව් කරනවා. கர்த்தருடைய கட்டளைகளின் பிரகாரமாக நடக்க நம்மை கவலைப்பட வைக்கும். දෙවනාසගේ අවස්ථාව අනපනත්තව ජීවත් වීමට අපව ශෝකයට පත් කළා. லௌகிகமான துக்கம் நமக்கு வேண்டாம். ලෞකික ශෝකය අපට එපා. நம்முடைய பிள்ளைகள் நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். දෙවදරණ අප සිටින යාත්‍රා அவர் கிருபையா இறங்கும்படியா වෙනස් කරුණාවෙන් எல்லா லௌகிக துக்கங்கள் பாரங்கள் யாவத்தையும் அகற்றி போடும்படியா ලෞකික දුක ශෝක බර පාකල පිණිස இந்த மரணத்தினுடைய வல்லமையிலிருந்து கண்ணீரிலிருந்து விடுவிக்கும்படியா நாம் ஜெபம் பண்ணுவோம். එවැනි මරණයේ මලපති දෙවනාසේ අපව ගලවන පිණිස ප්‍රාර්ථනා කරනවා. நேற்று நான் ஒரு வீட்டு கூடத்துக்கு போயிருந்தேன். ஒரு ஜெபத்துக்கு போயிருந்தேன். දවසේදී මුකුර රැස්වීමකට ගොස් சில புதியவர்கள் சில பிள்ளைகள் எல்லாம் வந்திருந்தாங்க. சில சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்திருந்தாங்க. ඒ ස්ථානයට කුඩා ළමුන්ද අලුත් අයද ඇවිල්ලා සිටියා. அப்ப நான் அவர்களுக்கு இந்த கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் இயேசு சொல்லி இருக்கிறார். நீங்க ஜெபிச்சா கர்த்தர் நிச்சயமாக தருவார் என்று சில காரியங்களை வந்து சொல்லிக் கொண்டிருந்தேன். මගේ අවස්ථාවේදී ඔබ තටු කරන්න එවිට උනාසු දරන්න ලබනවා ඔබ ඉල්ලන්න එවිට ඔබට දෙන්න ලබනවා කියනවා. ඒ දේවල් සම්බන්ධයෙන් සයන්න එවිට ඔබට සම්බන්ධ වෙනවා කියනවා. දේවල් සම්බන්ධයෙන් ඔබට සමාන දේවල් පාදා දෙන්න සිටියා. சில சின்ன பிள்ளைகள் கூட இருந்தாங்க. සමහර පොඩි දරුවන් පවා ස්ථානයේ සිටියා. ஒரு பிள்ளைகிட்ட கேட்டேன். அந்த பிள்ளைக்கு ஒரு 4-5 வயசு. ஒரு பிள்ளைகிட்ட கேட்டேன், ஏசப்பா உங்களுக்கு முன்னால வந்து நின்று உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டா நீங்க ஏசப்பாட்ட என்ன கேட்பீங்கன்னு சொல்லி கேட்டேன். අවුරුදු 5ක් අතරක් පාක් ඇති ඒ දරුවගේ මම ඇසුවා ඒ සංස් දැන් ඔබ ඉදිරියට ඇවිල්ලා සිටගෙන ඔබට මොනවද ඕනේ කියලා අසනවා නම් ඔබ කොහොමද කියන්නේ කියලා ඇසුවා. அந்த பிள்ளை சொன்னது, ඒ දරුවා කිව්වා ஏசப்பா அந்த அன்பு எனக்கு வேண்டும்னு சொல்லி. ඒ සංස්ගේ ප්‍රේමය මට ඕනේ කියලා நான் කිව්වා. ஆடி போயிட்டேன். මම දිනුවා பிள்ளை இந்து பிள்ளை අලුත් ළමයි ඉන්දු භක්තික ළමයි சாதாரண பிள்ளைகள் என்ன கேட்பாங்க, සාමාන්‍ය ළමයි මොනවද ඉල්ලන්නේ? கார் வேணும், சைக்கிள் வேணும், காசு வேணும், இல்ல சாப்பாடு வேணும். ශෛකලයක් ඕනේ, සල්ලි ඕනේ, இன்னைக்கு කෑම ඕනේ. தேவனுடைய பிள்ளைகளுக்கு லௌகிக கவலை அது வேணும் இது வேணும். நம்ம லௌகிக கவலை உள்ளவர்களா இருக்கிறார். අද දේවදරුවන්ට මේක ඕනේ මේක ඕනේ කියන ලෞකික ශෝකයක් සිටිනවා. இது நமக்குள்ள மரணத்தை கொண்டு வரும். මේ අප තුළ මරණය උපදවනවා. உங்களுக்கு என்ன வேண்டும் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். ඔබට කුමක්ද අවශ්‍ය කියලා ඔබගේ ස්වර්ගීය පියාණෝ දැන நீங்க සිටිනවා. மேலானவைகளை தேடுங்கள். ඔබ උසස් දේවල් සොයන්න. லௌகிக கவலைகள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ලෞකික ශෝක දුක අපට තුළ නොතිබිය යුතුයි. லௌகிக துக்கம் நமக்குள்ள மரணத்தை கொண்டு வரும் என்றதான அந்த பயம் கொரோனாவை பார்க்கல அதுக்கு பயப்பட வேண்டும். எனக்கு ஒரு லௌகிக கவலை வந்துடக்கூடாது.
ලෞකික ශෝකය අපට තුළට ඒ කොරෝනාට වඩා ක්‍රූරිත මරණයක් අප තුළට ගෙනී කියනවා ඒ බය තමයි අප තුළ තිබිය යුත්තේ ලෞකික ශෝකය අප තුළ තිබුණා නම් මේ ආකාර මරණයක් ඇතුලේ කියනවා බිය අප තුළ තිබිය යුතුයි. அடுத்ததாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே රෝම 8 වෙනි පරිච්ඡේදය 6 වෙනි පදය மாம்ச சிந்தை மரணம் என்று வாசிக்கிறோம். මානසික සිතිවිල්ල මරණය කියලා අප දන්නවා. நமக்குள்ளே மாம்ச சிந்தை இருக்கக்கூடாது. අප තුළ මානසික ඇල්ම තිබිය යුතුයි. மாம்சத்துக்குரியவர்களாய் நாங்கள் சிந்திக்க கூடாது. මානසික ලෙස අප කල්පනා නොකළ යුතුයි. மாம்சத்துக்குரியவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைகளாய் இருப்பார்கள். මානසික අය ක්‍රිස්තුස් තුළ ලදරුවන්ව සිටිනවා. பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள், ඊර්ෂ්‍යාව, ක්‍රෝධය, වෛරය நம்முடைய சிந்தை ஆவியின் சிந்தையா இருக்க வேண்டும். අපගේ සිතුවිල්ල ආත්මීය සිතුවිල්ලක් විය යුතුයි. மாம்ச சிந்தை மரணத்தை கொண்டு வரும். මානසික ඇල්ම අප තුළට මරණය ගෙන එනවා. மாம்சத்தின் கிரியைகள், මානසික ක්‍රියාවන්, மாம்ச பிரகாரமான பாவங்கள், මානසික පාපයන්, மாம்சியமான எண்ணங்கள், මානසික කල්පනාවන්, குழந்தைத்தனமான சில பேச்சுக்கள், පිළිතු ආකාරයේ සමාන කතාබහ இதுமாய் நாம் இருக்கக்கூடாது. මෙලෙස අපට සිටිය යුතුයි. நமக்குள்ள ஆவியின் சிந்தை இருக்க வேண்டும். අප තුළ ආත්මික ඇල්මක් තිබිය යුතුයි. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை தான் உள்ள இருக்க கடவுள் என்று வாசிக்கிறோம். ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ තිබෙනා වූ ඒ සිතුවිල්ල මොනබල තුළ තිබිය යුතුයි කියලා අප කියවනවා. கொரோனாவை பார்க்கிலும் கொடியதுதான் மாம்ச சிந்தை. කොරෝනාට වඩා බැහැරුම දේ තමයි මානසික සිතුවිල්ල. மாம்ச சிந்தை உள்ளவர்கள் தேவராட்சியத்தை சுதந்திரிக்க முடியாது. ඒ මානසික සිතුවිල්ල සිනත මානසික ඇල්ම තිබෙනා වූ අය දෙවනාසික රාජ්‍ය උරුම කරගන්න බැරිය. இது கொரோனா பாசிட்டிவ்லும் பார்க்கக்கூடியது. මේ කොරෝනා පොසිටිව් වෙනවට වඩා භයානකයි. பரலோகம் நம்மை மீட்டு வைத்து பார்க்கும். ස්වර්ග රාජ්‍ය අපට පිටරයක් තබා බලයි. பரலோகம் நம்மை கண்ணோக்கி கொண்டிருக்கும். ස්වර්ග රාජ්‍ය අප කෙරේ மனுஷனுடைய இதயத்தினுடைய சிந்தனைகள், நினைவுகள் யாவற்றையும் காண்கின்ற தேவன் எல்லாவற்றையும் காண்கிறவராக இருக்கிறார். මනුෂ්‍යගේ සිතේ කල්පනාවල් අරමුණු සියල්ලම නිරන්තර දකිනවා දෙවනාස සියල්ල දකින සේක. தேவனுடைய பிள்ளைகளை விட்டு எல்லா மாம்ச சிந்தைகளும் ஒழிந்து போக வேண்டும். දෙවනාසගේ දරුවන් තුළින් මානසික ඇල්ම සියල්ලම පහවිය යුතුයි. அது மரணத்தை கொண்டு வரும் என்றதான ஒரு தேவபயத்தை அவன் கொடுக்க வேண்டும். ඒ මරණය උපදවයි කියනවා වූ දේව බයක් කරවට දිය යුතුයි. அதுக்காக நாம் ஜெபணும். ඒ ආඥා தீமைகளை பின்தொடர்கின்றவன் மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறான் என்று நாம் நீதிமொழிகளை படிக்கின்றோம். අපේ උපදේශයේ පොතේ කියවනවා නපුර පසුප සම්බයන්න මන්නේට සුදුසෙක් කියලා කියනවා. அதனாலே நாம் தீமைகளை பின்தொடரக்கூடாது. එබැවින් අප නපුර පසුප සම්බයන්න නොයයි. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கின்றது. මුදල් තෘෂ්ණාව සියලුම නපුරට මුලක් තිබෙනවා. பொருளாசை தீமையாக இருக்கின்றது. වස්තු තෘෂ්ණාවද නපුරක් තිබෙනවා. ஆனால் நீதிமொழி 1:19 படிக்கின்றோம். අප ඒ උපදේශයේ 1:19 කියවනවා. பொருளாசை உள்ளதான எல்லாருடைய வழியும் இதுதான். இது தன்னை உடையவர்களுடைய உயிரை வாங்கும் என்று வாசிக்கிறோம். ලාභයට ලෝභ සියල්ලන්ගේ මාර්ගයේ සේවය එහි කරගන්න එහි කාර්යයන්ගේ ප්‍රාණය එහිම ආණිය කියලා කියනවා. யார்கிட்டெல்லாம் பொருளாசை இருக்குதோ කාකා තුළ වස්තු තෘෂ්ණාවක් அந்த තිබෙනවා. பொருளாசை அவருடைய உயிரை வாங்கும் என்றுதான் இந்த வசனம் சொல்லுகின்றது. ඒ වස්තු තෘෂ්ණාව ඔවුන්ගේ ප්‍රාණයම ඔවුන්ගේ ගන්නායි කියලා තමයි දෙවන පරිවර්තනය කියන්නේ. தீமைகளை பின்தொடரக்கூடாது. අප නපුර පසුපස අප නොයා යුතුයි. பணத்துக்கு பின்பதாக, பொருளுக்கு பின்பதாக எல்லாம் போகக்கூடாது. எல்லாம் மரணத்தை கொண்டு வருகின்றதான வழிகள். වස්තුව පසුපස මුදල් පසුපස අප නොයා යුතුයි. මේවා අප අවසානයේදී මරණයට ගෙන යන මාර්ගයක්. நாம் ஜெபபண்ணுவோம். අපි ආඥා நம்முடைய කරමු. பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய மரணத்தை கூட கொண்டு வந்திருக்கின்றது. අද බොහෝ දෙනෙකුගේ ජීවිතේදී පවා මේ දේවල් නිසා මරණය ගෙන වෙත් තිබෙනවා. ஆகாரை பாருங்கள், ආකාර දෙස බලන්න, அனனியாவை பாருங்கள், අනනිය දෙස බලන්න, ஜூதாசை பாருங்கள், යුදාස් දෙස බලන්න, பிலேயாவை பாருங்கள். බාලාම් දෙස බලන්න. எல்லாரும் உயிர் எப்படி வாங்கப்பட்டது? ඔවුන්ගේ ප්‍රාණය ගන්න ලැබුවේ කෙසේද? அப்படி மரணத்தை அவர்கள் சந்தித்தார்கள். ඔවුන්ගේ සිත මරණයට මුහුණ දුන්නේ. அவர்கள் சர்வப்பிரகாரமாக மரணமடைந்தது மாத்திரமல்ல, ඔවුන් ශාරීරිකව මරණයට මුහුණ දුන්න පමණක් அவருடைய නෙවෙයි. கண்கள் குருடாக்கப்பட்டு ඔවුන්ගේ ඇස් අන්ධ වී கர்த்தருடைய மகிமையை காண முடியாதவர்களாய் මානසික තේජස නොදුටුවා අවශ්‍ය. அவர்கள் ஆவிக்குரிய மரணத்தை கூட அடைந்து கொண்டார்கள். ඔවුන් ආත්මික මරණයටපත් වුණා. அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இருந்த வழிகளில் விளக்கும்படியாக நாம் ஜெபபண்ணுவோம். දේවදරුවන් සියලු දෙනා වෙනස් මෙවැනි මාර්ගයන් වලින් බලපොඩ පිණිස අපි ආඥා කරමු. முதலாம் யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே පළවෙනි යෝහන් පොතේ පරිච්ඡේද 14 වෙනි පදය சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். තමගේ සහෝදරයට ප්‍රේම නොකරන මරණය තුල පැවති සිටින්නේ මරණය පවතී. மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். ඕ මරණය පවතී.
இது சரியா அப்படி தெரியுமா? හරියට කෙසේද කියලා දන්නවද? வங்காள விரிகுடாவில் ஒரு தாழ்முகமோட நிலை கொண்டு கொண்டிருக்கிறது. බෙන්ගාල බොක්කේ යම් அதாவது தாளமுகம் ஒரு சூறாவளியை கொண்டு வரக்கூடியதான ஒரு සුලිසලඟක් ගෙනෙන්නා වූ ලම්මන් තිබෙනයි කියලා කියනවා. நிலை கொண்டிருக்கிறான்னு சொல்லுகின்றான். அவளை அது ஒரு அழிவை நோக்கி கொண்டு எங்களை கொண்டு விட்டுவிடும். මේ පවතිනවායි කියලා කියන අවස්ථාවේදී විනාශය කරා පොගෙන යයි. நாங்கள் ஜீவனில் நிலைத்திருக்க வேண்டியவர்கள். අප ජීවනයේ පැවතෙන්න ඕන අය. என்னிலே நிலைத்திருங்கள், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ඒසස් කියා තිබෙනවා මා තුළ පැවතී සිටපල්ලා එවිට නුඹලා ගෝඵල දරන්නේ. நாங்கள் மரணத்தில் நிலை கொள்ளக்கூடாது. අප මරණය පවතින්න ඕන නැහැ. பாருங்க, அதாவது யாருடைய வீட்டுல கொரோனா நோட்டீஸ் ஒட்டி இருக்குமே, ஆனால் කාගෑර නිවසක මේ උදකලා කර තිබෙනවා මොන්ට කොරෝනා කියලා ලේබල් එකක් අල්ලලා තිබෙනවා නම් உடனடியா மாஸ்க் சரியா போட்டிருக்கோமான்னு பார்த்துக் கொள்வோம். සෙනෙගීම බලන අපගේ මානසික අපි හරියට දාගෙන ඉන්නවා. யாராயிரம் பக்கத்துல கொஞ்சம் இருமிட்டா போதும், අංග ළඟ ඉන්න කෙනෙකුට පොඩ්ඩක් ගැස්සනම් கை மூக்கு போய் இந்த மாஸ்க் போட்டிருக்கோமா சரியா இருக்குதா අපේ අත යනවා නාය ළඟටම මානසික හරියට දාලාද இல்லையா? இதை பார்க்கிலும் கொடிய காரியம் தான் மரணத்தில் நிலை கொண்டிருக்கின்றதான அனுபவம். මේකට වඩා උන්විත අත්දැකීමක් තමයි මරණය පවතිනා වූ අත්දැකීම. கொரோனாவில் நிலை கொண்டு யாருக்கு விருப்பம் இல்லை. කොරෝනා තුළ පැවති සිටින කාටවත් කැමති නැහැ. அதை பார்க்கிலும் மோசம்தான் இந்த காரியங்கள், மரணத்தை கொண்டு வரக்கூடிய காரியங்கள். ඒකට වඩා බරයරුම් දේවල් තමයි මේ මරණය උපදවනවා මේ දේවල්. சகோதரத்தில் அன்பு கூறாமல் போகின்றவன், මගේ සහෝදරයරු ප්‍රේම නොකරන්නා. கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் දකින්නව සහෝදරයරු ප්‍රේම නොකරන්නා. ஆனந்தவரிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? නොදකින්නව දෙවන් වාසල කෙසේ ප්‍රේම කරයි? ஜெபமாடுவான். යාඥා කරමු. அந்த மரணத்தை கொண்டு வருகின்ற அந்த வல்லமைகள் எல்லாம் அகன்று போக வேண்டும். මේ මරණය ගෙනෙන්නව මේ බලවේගයන් සියල්ල විනාශ වී. இயேசுவை போல கர்த்தர்களை மாற்ற வேண்டும். ඒසාසන සමානව මාරු කළ යුතුයි. அவர் எங்களை சகோதரர் என்று சொன்னாரே, උනාසපෝ බලලා සහෝදරයන් சத்துருக்களாக இருக்கிற சகோதரர் என்று சொன்னாரே, සතුරන් වන්නව අපට උනාස அந்த தேவனை සහෝදරයන් கர்த்தருக்கு தர வேண்டும். ඒ දෙවනාසගේ ප්‍රේම උනාසපට அந்த கிறிஸ்துவின் சுபாவத்தை கர்த்தருக்கு தர வேண்டும். ඒ විශ්වාසගේ ස්වභාව උනාසපට දිය යුතුයි. அதுக்காக நாம் ஜெபமாடுவோம். සපියා உலக நியதி என்ன தெரியுமா? නීති කුමක්ද කියලා දන්නවද? இப்ப ஒரு குடும்பத்துல ஒரு 4-5 சகோதரர்கள் இருக்கிறார்கள். එක පවුලක සහෝදරයන් අතර 5 දෙනෙක් மூத்த ஆளு டாக்டருக்கு படிச்சிருக்காங்க. වැඩිමල්ලෙක් කෙනා වෛද්‍යවරයෙකුට අධ්‍යාපන ලැබලා තිබුණා. ரெண்டாவது ஆளு ஒரு இன்ஜினியருக்கு படிச்சிருக்காரு. දෙවෙනි කෙනා ඉංජිනේරුවරයෙක්. எல்லாம் நல்லா படிச்சவங்க, උන්ට උගත් අය සිරුර. கடைசியா படிக்கல. බාලමෙක් කෙනා ඉගෙනගෙන නැහැ. என்ன சொல்லுவாங்க? මොනවද කියන්නේ කියලා දන්නවද? தம்பி என்று சொல்லாத பக்கமா இருக்கு. ඔයා මල්ලි කීමට පොල් මට ලැජ්ජයි. මෝඩයා. இல்லையா? உடைய சகோதரன் சொல்லாத வட்டமா இருக்குன்னா சொல்லுவாங்க. මේ වගේ ඔබ මගේ සහෝදරයෙක් කියලා කියන්න එපා ලැජ්ජයි කියලා තමයි කියන්නේ. நம்ம இயேசு பாருங்க. අපිට පේශාස දෙස බලන්න. படிப்பறிவு இல்லாத பேதுரு, ஜோவான் அவங்க எல்லாரும் சொல்றாங்க, எந்த சகோதரத்துல போய் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. අධ්‍යාපනයක්වත් නුගත් කමක්වත් නැත්තව පෙදරියන් මේ වගේ හැම දෙනාව දෙස බලලා කියන මගේ සහෝදරයන්ට කියන්න. ஜேசு யார் தெரியுமா? ඒසාස කවුද? அவர்தான் ஞானம், උන්වහන්සේ තමයි ප්‍රඥාව. சர்வ ஞானத்தினுடைய ஊற்று. උන්වහන්සේ සර්ව ප්‍රඥාවේ උල්පත. சாலமோனிலும் பெரியவர். සලමෝටත් උතු. அப்படிப்பட்டதான தேவன் එබඳු දෙවියන් වහන්සේ படிப்பறிவில்லாத பேதுருவை ஜோவானையும் பார்த்து என்ன செய்கிறார்? அவர் நீ சகோதரர் என்று சொல்லுகிறார். කිසිම අධ්‍යාපනයක් නැත්තව උගත්කමක් නැත්තව පේතරුස් දෙස යෝහන් දෙස බලමුනස් පවසනවා මගේ සහෝදරයන් කියලා. அதுதான் இயேசுவுடைய சுபாவம். මෙයා යේසුස් වහන්සේගේ ස්වභාවය. சகோதரராக நேசித்தார். සහෝදරයන් කියා වූ ප්‍රේම நான் කරනවා. மூத்த சகோதரன் என்று சொன்னார். උන්වහන්සේ අපගේ කුල්වල සහෝදරයන් කියලා කිව්වා. எப்படிப்பட்ட அவருடைய அன்பு பாருங்கள். යේසුස් වහන්සේගේ ප්‍රේමයෙන් කිව්ව ප්‍රේමයෙන් இன்றைக்கு சபைகளில தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில, ஊழியர்கள் மத்தியில் இந்த காரியம் எல்லாம் குறைஞ்சிட்டு போகுது. අද සභාවේදී දෙවිදරුවන් අතරේදී සේවකයන් අතරේ මෙවැනි දේවල් සියල්ල අඩු වෙලා නැති වෙලා තිබෙනවා. சகோதரர்கள் நேசிக்க மாட்டார்கள். සහෝදරයන්ට ප්‍රේම කරන්නේ. படிப்பறிவு இல்லாதவர்களை, ஏழைகளை தன்னோட சகோதரன் என்று சொல்ல மாட்டாங்க. අධ්‍යාපනයක් නැත්තව උගත් දිලිඳුන්ව තමගේ සහෝදරයන් කියන්නේ නැහැ. இதெல்லாம் வெறுமனே பைபிள்ல இருக்கிற வசனமாகத்தான் பார்க்கிறார்கள், வாழ்க்கையில கிடையாது. මේ සියල්ල මෝක්ෂ දිවිලි තිබෙනා පද වශයෙන් පුදාකිනවා මිස ජීවිතය තුල නැහැ. நம்முடைய இயேசுவை பாருங்கள். අපගේ යේසුස් වහන්සේ உள்ளவு அவர் அதாவது ஞானங்களுக்கு எல்லாம் ஊற்றா இருக்கிறவர். උන්වහන්සේ සියලු ප්‍රඥාවේ උල්පතක இந்த සිටිනවා. உலகத்தில் இருக்கிற படிச்சவங்க எல்லாம் வெறுமனே அறிவுடையவங்க மாத்திரம்தான். මේ ලෝකෙ සිටින උගතුන් සියලුම දෙනා දැන් දැනගන්නකව தேவ ஞானம் உடையவர், அவர்தான் ஞானம். උන්වහන්සේ තමයි ප්‍රඥාව. அவர் எந்த ஞானமும் இல்லாத, எந்த படிப்பறிவும் இல்லாத பேதுருவ, ஜோவான இவர்கள் எல்லாரையுமே
தன்னுடைய சகோதரர் என்று சொல்லும் அளவிற்கு அன்பு கூர்ந்தார். මේ කිසිම උගත්කමක් නැත්තා වූ පෙත්‍රෝස් යොහාන්ව මේ සියලු දෙනා සමාගයේ සහෝදරයන් කියනවා අන්තිම උන්වහන්සේ උන්ට ප්‍රේම කළා. ஆகையினாலே நமக்குள் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த சுபாவம் வர வேண்டும். අප තුළ මේ යේසු ක්‍රිස්තුස් වහන්සේගේ ස්වභාවය පැමිණිය යුතුයි. கடைசியா ஒரு காரியம், பல விஷயங்கள் மரணத்தை கொண்டு வரக்கூடிய காரியங்கள் இருக்கின்றது. මේ ආකාර බොහෝ දේවල් කියන්න පුළුවන්. நீங்கள் வீடுகளுக்கு சென்ற பிற்பாடு ரோமர் 1ஆம் அதிகாரம், ඔබ නිවසට ගොස් පසු රෝම පළවෙනි පරිච්ඡේදය, ரோமர் 1ஆம் அதிகாரம் රෝම පළවෙනි පරිච්ඡේදය 29 முதல் 29 සිට 32 வரைக்கும் வாசித்து பாருங்க. 32 දක්වා කියවලා බලන්න. நீங்க அந்த 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 அதுல சொல்லப்பட்டிருக்கிற லிஸ்ட நீங்க கடைசியில இருந்து போட்டுட்டு வந்தீங்கன்னு சொன்னா, ඔබ ඒකේ දවස් වෙනා ඒ ලැස්තුව අවසානයේ දාගෙන එනවා නම්, அதாவது கடைசியா சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னது? අවසාන වශයෙන් කියා තිබෙන්නේ කොහොමද? இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரவான்கள், මෙබඳු දේවල් කරන්නා වූ අය මරණයට සුදුසුය. இரக்கமில்லாதவமா இருக்கிறார்கள். ඔව් අනුකම්පාවක් නැත්නම් අයද இரக்கமில்லாதவங்களுக்கு நீங்க 31 போடுங்க. இரக்கமில்லாதவங்களுக்கு 31 போடுங்க. අනුකම්පාව නැත්නම් වූ අයට ඔබ 31 කියලා දාන්න. இனங்காரர்களுக்கு 32 போடுங்க. කඳ නොවන්නා වූ අයට 30 කියලා දාන්න. சுபாவ அன்பில்லாதவர்களுக்கு 29 போடுங்க. ජමික ස්වභාවයක් නැත්නම් අයට 29 කියලා දාන්න. அப்படியே போட்டு வந்தீங்கன்னு சொன்னா சரியா 31 வரும். 31 சுபாவங்கள் வரும். මේ වගේ ඔබ දාගෙන පිළිවෙලට ලැස්තු අදාගෙන එනවා නම් මේ වගේ චරිත ගුණාංගයන් 31ක් එනවා. நீங்க ஸ்டார்ட்ல இருந்து போனா விட்டுருவீங்க. ඔබ ආරම්භ සිට යනවා නම් ඒ වාත්තරින්. பின்னிக்கு இருந்து வாங்க. පස්පසින් පහලෙන් ඉහළට එනවා. நாங்கள் 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் அழிக்க வேண்டியவர்கள். අප ජාතින් සකසා රජවරු 31ක් විනාශ කළ යුතුයි. 31 லைன்ல சொல்லப்பட்டிருக்கு. මේ ස්ථානික කරුණු 31ක් කියනවා. கடைசி வசனம் சொல்லுகின்றது, අවසාන පදේ කියන්නේ இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள். මෙබඳු දේ කරන්නෝ මරණයට සුදුසුය. என்ன மரணம்? මොදේ මරණය. ஆவிக்குரிய மரணம். ආත්මික மரணය. அது நம்ம நரகத்துக்கு கொண்டு அக்கினி கடலுக்கு கொண்டு போகும். ඒ අපෝ ගිනිවිලට ගෙන යනවා. இரண்டாம் மரணத்துக்கு கொண்டு போகும். දෙවන මරණයට ගෙන යනවා. ஆகையினாலே நாம் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நம் ஜெபங்கள்ல ஒரு நாள் ஜெபத்தை இதுக்காக போடுங்க. එක දවසක් මේටම කියන යාඥා දවසක් නියම ஒரு කරගන්න. காரியத்தை நீங்க 2 நிமிஷம் ஜெபிச்சாலே வண்டவராயிடும். එක එක කරුණකට විනාඩි දෙකක් යාඥා කරන්න පැය දෙකයි. இந்த சுபாவங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. මේ වගේ ගුණාංගන පතර නොතිබී යුතුයි. இருந்து இருக்குமே ஆனால் நம்ம மரணத்துக்கு பாத்திரவான்கள். එසේ තිබේ නම් අප මරණයට සුදුසුයි. என்னை வெறுக்கின்றவர்கள் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். අර්ථේශ කරන්න මරණයට කැමති වෙනවා කියලා උන්වහන්සේ කියනවා. நாம் ஜெபம் பண்ணுவோம். යාඥා இந்த කරමු. காரியங்கள் மரணத்தின் இந்த காரியங்கள் எல்லாம் நான் சொல்லுகிற விஷயம் என்ன தெரியுமா? මම කියනා දේ කොහොමද? இந்த இன்றைக்கு இருக்கின்றதான இந்த கொரோனாவுக்கு இருக்கின்றதான பயம், අද මේ කොරෝනා සම්බන්ධයෙන් තිබෙනා බිය. குறிப்பிருக்கிற அச்சம் ඒ ගැන තිබෙනා සැකය. வந்துடக்கூடாது, මේ අපිට එන්නවද නැහැ. என்ற குடும்பத்துக்கு வந்துடக்கூடாது. මේ පවුල හැට එනකොට கவனமா இருக்கின்றோம். ඔබට ප්‍රවේශ உண்மைதான், நாம் கவனமா இருக்க வேண்டும். සදාවක් ඔබ ප්‍රවේශ සිට යුතුයි. அதை பார்க்கிலும் அதிக கவனமாய் ඊටත් වඩා බොහෝ ප්‍රවේශ වෙන්න. என்னுடைய வீட்டார், මගේ නිවසය, என்னுடைய பிள்ளைகள், මගේ දරුවා, என்னுடைய புருஷன், මගේ என்னுடைய සාමි, மனைவி, මගේ භාර්යාව, என்னுடைய பெற்றார் මගේ දෙමව්පියන්. இந்த பாவமுள்ளவர்களாய் மாறிவிடக் கூடாது. මේ පාපයන් තමයි ලෙස මාරු වෙනවා. இவர்கள் அநியாயத்தால் நிரம்பக்கூடாது. අපරාධ පිරෙන්නවද නැහැ. வாழ்க்கை கொண்டு வருகிற பாவங்கள் வரக்கூடாது. මෙවැනි ආකාර පාප මරණය පුදවන පාපයන් උපමිණිය යුතුයි. இது மிக ஒரு கொடிதான காரியம். මේ ඉතා ක්‍රූරිත දෙයක්. இது அவருடைய ஆத்மாவை கொன்றுவிடும். ඔබගේ ආත්මය විනාශ නැසයි. மரணத்துக்கு பாத்திரவான்களாய் மாறிவிடுவார்கள். මරණයට සුදුසුන්ව මාරු වෙයි. அவர்கள் தேவன் தீர்மானித்திருக்கிற நீதியான தீர்ப்பை அடைவார்கள். ඔහු දෙවියන්සේ තීරණය කර තිබෙන ධර්මිෂ්ඨ විනිශ්චය ලබයි. நாம் எவ்வளவாக ஜெபிக்கிறோம், කොපමණ යාඥා කළ යුතුද? எவ்வளவாய் தேவனுக்கு பயப்பட வேண்டும். කොපමණ දුරට උන්වහන්සේට බය වී ஒப்பு கொடுப்போம், බාර කරමු. ஒப்பு கொடுப்போம். බාර කරමු. இந்த ரோமர் 1ஆம் அதிகாரம் මේ රෝම පළවෙනි පරිච්ඡේදය 29 முதல் 29 සිට 32 வரைக்கும் 32 දක්වා. நீங்க இப்படியே போட்டுக்கொண்டு வருகின்ற வேளை 29 வரைக்கும் போட்டுக்கொண்டு வருகின்ற வேளையில ඔබ 29 32ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த 31 காரியங்களை குறித்துக் கொண்டு வருகின்ற வேளையில 32 පරිච්ඡේදයේ සිට ඔබ කරුණු මේ 31ම නියම කරගෙන එනවා. ලෑස්තිව දමාගෙන එන විට இந்த 29ஆம் வசனத்தின் முதலாவது காரியம் அநியாயத்தினால். 29 පරිච්ඡේදයේ පදේ පළවෙනි කාරණාව වශයෙන් කියන්න තිබෙන්නේ අධර්මිෂ කමෙන්. நீங்க வர நேரம் உங்களுக்கு 26 தான் வரும். ඔබ එසේ එනවා නම් 26 27ක් පමණයි එන්නේ. மீதி எல்லாம் மேல இருக்குது.
21 வசனம் தேவனை ஆராதிக்கிறவனை மகிமைப்படுத்த அது பாவம். ඉතුරු ටික ඔක්කොම 21 වෙනි පදයේ තිබෙන දෙවනාසල් දැනගෙන තුනාසල් ගෞරවයෙන් සුතිවත් නොකොට ඒ කාරණාවල් ඒ ස්ථානෙ තිබෙන්නේ. நீங்கள் படித்து நீங்கள் அதெல்லாம் குறித்து நீங்கள் அதற்காக ஜெபிக்க வேண்டும். ඔබ කියවා මේ සියල්ල ලියාගෙන යන්න. இதான் கடைசி காரியம். இதுக்காக நாங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். මේ අන්තිම කරුණ මේ විදිහට සම්සිල් දෙනවා. மரணத்துக்கு பாத்திரவான்களாய் மாறக்கூடாது. අප මරණයට සුදුසුසන් නොවිය යුතුයි. நம்முடைய ஆத்மா செத்து போய்விடக் கூடாது. අපගේ ආත්මය මැරෙන්න හොඳ அது නැහැ. கர்த்தருக்குள்ளாய் பிழைக்க வேண்டும். ඒ දෙවනාසල් ජීවත් වී. ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ආත්මික ජීවත් நம்மளால் இறக்க மாறாட்டபடியா නාසයට කප්පා කරනවා. மரணத்தின் பலம் நம்முடைய வாழ்க்கையில் அழிக்கப்பட මරණය බලය අපගේ ජීවිත විනාශ වෙනවා. நம்முடைய ஆத்மாவை அழிக்கிறவர்கள் அழிந்து போக අපගේ ආත්මය විනාශ කරනවා දේවල් විනාශ அவன் වෙනවා. கர்த்தர் நம்மளால் உதவி செய்யும்படியாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். ආසප සිරුදරට පුටා කරන්න කියලා යන්න. இன்னொரு வார்த்தையிலே சொன்னால் இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவனை அழிக்கின்றதான காரியம். මේ තව වචනකින් පවසනවන මේ සියලුම කාරණා අපගේ ජීවිතේ සදාකාල ජීවනේ මරණයට පත් කරන විනාශයට පත් කරනව දෙයක් තිබෙනවා. නැති කරනව දේවල්. அதாவது எங்களை வாக்கி இல்லமாக்கி விடும். ඒ නැති කරනව දේවල් தேவனாவே கிருபையாய் நம்ம எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும். දෙවනාස කරනව සිතන ආරක්ෂා කළේ. பாவத்தினுடைய சம்பளம் மரணம் உங்களுக்கு வரக்கூடாது. පාපේ කුලේ නැමැති මරණය අපතුලට மாம்சசிந்தை வரக்கூடாது. මාංශිකල්පන ප්‍රමණය லௌகிக துக்கங்கள் வரக்கூடாது. ශෝකේන ප්‍රමණය இந்த ரோமர்கள் படிக்கிற 31 காரியங்கள் உங்களுக்கு வரக்கூடாது. රෝපතේ කියවනවා කඩ දිස්සේ අපතුලට ප්‍රමණය நாம் தீமையை பின்தொடர கூடாது. අප නපුර ලෝභදීට හොඳ නැහැ. அனாசை உள்ளவர்களாய் பொல்லாசை உள்ளவர்களாய் අප මුදල් තෘෂ්ණාවත වස්තු நித்திய තෘෂ්ණාවත ஜீவனை அழிக்கின்ற எல்லோரும் வரணும் நம்ம கிரியேசியம். සදාකාලික ජීවනයේ නැති කරනවා කිසිදු බලවේගයක් අපතුල ක්‍රියා නොකළ යුතුයි. கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை அழிப்பேன் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ සදාකාලික ජීවනය අපිට දෙන බවට උන්වහන්සේ පොරොන්දු වෙලා ஆமென். තියෙනවා. நம்ம எல்லாரும் ஜெபம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். අප සිල් මුද්‍රා බාර කළා. ஒரு 2 நிமிடம் எல்லாரும் விஷயத்துக்கு ஒப்பு கொடுப்போம். නාඩි දෙකක් සිල් මුද්‍රාලේ පිට. ஆமென். கர்த்தர் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லா விதமான பிசாசு கொண்டு வருகின்றதான மரணத்தின் வல்லமையை கர்த்தர் அழித்து போட வேண்டும். ජීවිත තුළට ගෙනෙනවා යක්ෂයා ගෙනෙනවා මරණ බලය සියලු නාශ විනාශ කර දැමීම. ஆமென். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவரை தம்முடைய மரணத்தினோடு அவர் அழித்தவராக இருக்கிறார். මරණය අධිපතියා වූ යක්ෂයා විනාශ තමන්ගේ වරතමාස්ගේ මරණය කතුඩ ஆமென். දෙනවා. இயேசுவினுடைய நாமத்தினாலே යේසුස් ක්‍රිස්තුස්ගේ මරණය அவருடைய කතුඩ ஜீவனின் வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். නාසික ජීවනයේ බලය අපතුල ක්‍රියා நம்ம කළේ. நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும். සදාකාලික ජීවනය වලදී ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். ආරම්භ ஹல்லேலூயா. ஜீவனாய் விழுங்கப்பட வேண்டும். මරණය ජීවනයේ කටුකොටගෙන දිවදමට ලැබිය යුතුයි. ஏதோ மனித நிற்பாடு சிமெட்ரியில குடியிருக்க போய் நின்றுட்டு மரணமையும் கூறங்க என்று சொல்லி மண் போடுவதல்ல காரியம். මරණම් පසුව ඒ සෝටිවල ළඟට ගියලා වලලඟ ගිහිල්ලා ඉඳගෙන මරණය තාගේ කටුව කොහෙද කියලා කීම නෙවෙයි කාරණාව. அந்த வார்த்தை யாருடைய வாழ்க்கையில நிறைவேறும்? ඒ වචනේ කාගේ ජීවිතය තුළ දිෂ්ඨ වන්නේ? உயிரோடு இருக்கும் பொழுது மரணத்தின் கூர் நம்முடைய வாழ்க்கையில் உடைக்கப்பட வேண்டும். අප ජීවිත ගතන සිටියේදී මරණය ඒ කටුව කඩලා අපේ ජීවිතය තුළ කඩවලා ஒரு වන්නේ. உதாரணம் சொல்லுகின்றேன். උදාහරණයක් කියන්න. நான் அப்படி கவனித்ததான காரியங்கள். අප දැන් සැලකුවා දේවල්. லௌகிக துக்கம், ලෞකික ශෝකය. ஒரு மாம்ச சிந்தை, මානසික අල්ම. இது நமக்குள்ளே வருகின்றது. මේ අප තුළට පමනෙනවා. அந்த வழியில் நமக்குள்ளே இருந்து ஜீவன் புறப்பட வேண்டும். එවිට අප තුළින් ජීවනයක් එක්ව පමණිය යුතුයි. அந்த மாம்ச சிந்தையை விழுங்கி போட வேண்டும். ඒ මානසික අල්ම සිරන සිතුවිල්ල ගිල දැමිය යුතුයි. அந்த லௌகிக துக்கத்தை விழுங்கி போட வேண்டும். ඒ ලෞකික ශෝකය ගිල දැමිය යුතුයි. இந்த பூமியில் எனக்கு உண்ண கொடுக்க முடியாவிட்டால் போதும். මේ පොළොවේදී මට අඳිනක් කැමරක් බීමඩක් අඳිනක් දැන් තිබුණා නැති. பண ஆசை வேண்டாம். මට මුදල් දුෂ්චාරය. எனக்கு அதெல்லாம் கொடுத்திருக்கிறார். සියලු නාසවල දී තිබෙනවා. ஜீவன் புறப்பட வேண்டும். අප තුළින් ජීවනයක් එක්ව வாழ்க்கை ஊராக மரணம் நம்மை ஆண்டு கொண்டு අපගේ ජීවිත කාලවලදීම මරණය අප ආණ්ඩු කරනවා. மரணத்தின் சிந்தைகள் ஆண்டு கொண்டு මරණය මානසික අල්ම මරණය සිතුවිල්ල පාලනය කරනවා. நாம் இந்த மரணத்தின் சிந்தைகளை ஜெயிக்காமல் අප මේ මානසික සිතුවිලි ජය ගන්න. இவர்கள் ஜீவனாலே விழுங்கப்படாமல் අපගේ ජීවනයේ කඩකොඩගෙන ගිලදමට ලබන්නේ නැතුව நீங்க மண்ணை போட்டானா பூவை போட்டானா அங்க ஒன்றும் நடக்காது. ඔබ පස් දැම්මොත් මොකද මල් දැම්මොත් මොකද කිසිවක් නම් සිදුවන්නේ නැහැ. மரணத்திற்குள் ஒழிக்கப்பட வேண்டுமே ஆனால், ඒ මරණයේ කටුව කඩු ලබන්න ඕනේ. பாதாளத்தின் ஜெயம் இல்லாமல் போக வேண்டுமே ஆனால், පාතාලයේ ජය නැතුව යන්න ඕනේ නම් மரணத்தின் பாதைகள் நீங்க வேண்டுமே ஆனால், මරණයේ ඒ වස් පීඩා இன்றைக்கு நமக்கு ஜீவனாக இருக்க வேண்டும். අද ක්‍රිස්තුස් අපගේ ජීවිතය அபிஷேகம் நமக்கு ஜீவனாக இருக்க வேண்டும். ආලේපය අපේ அந்த ජීවිතය வார்த்தைகள் நமக்கு ஜீவனாக இருக்க வேண்டும். වචනය අපේ ජීවිතයේ ஜீவனாலே அந்த மரணத்தின் பலவீனங்கள் விழுங்கப்பட வேண்டும். ජීවනයේ කඩකොඩගෙන මරණයේ සිර බලවේගයෙන් ගිලදමට அப்படி அனுபவத்தினுடைய தொடர்ச்சியாய் காத்துக் கொள்ளும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கொரோனாவை பார்க்கிலும் பயப்பட வேண்டிய மரணத்தினுடைய வல்லமை இருக்கிறது.
කොරෝනාට වසංගතයට වඩා වැඩියෙන් බය වී යුතු මරණයේ බලවේගයක් அதை තිබෙනවා. குறித்து தான் இந்த காலையில் நம்மளோட கூட பேசினார். අද උදෑසන මේ ඒ සම්බන්ධිතව ඔබ සමග උනාස කතා කළේ. நாம் இன்றைக்கு உலகத்திலே சம்பவித்துக் கொண்டிருக்கிற காரியத்துக்கு பயப்படுகின்றோம். අද ලෝකෙ සිදු වෙන සිද්ධි දැකලා අප බය වෙනවා. அதாவது இந்த பாதைக்கு நாம் பயப்படுகிறோம். මේ වසංගතයට අප බය වෙනවා. ஆனால் நம்முடைய ஆத்மாவிலே மரணத்தை கொண்டு வரக்கூடியதான නමුත් අපගේ ආත්මයට මරණය ගෙනෙනවා. மரணத்தின் அந்த பாதைகள் ඒ මරණේ ඒ වසංගත அவைகள் நீங்கி போக வேண்டும். ඒවා පාදිය යුතුයි. அவைகளை நாம் ஜெயிக்க வேண்டும். ඒවා ජයගත அவைகள் கீழ்ப்படுத்தப்பட வேண்டும். ඒවා පතුලින් වැඩ පවතුන நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். සදාකාල ජීවනය උරුම කරගන්නා වූ අය සිටිනවා. நாம் கடைசி நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். අවසන් කාල ජීවිතේ நம்முடைய සිටිනවා. இயேசு வரப்போகிறார். ඒසුස් යනවා. நம்ம பாவத்தில் மரித்தவர்களாக இருக்கக்கூடாது. අප පාපයෙන් තුල මරණව වෙන සිටිය යුතුයි. நாங்கள் பின்மாற்றத்திலே மரித்தவர்களாக இருக்கக்கூடாது. අප පසුබට කමේ මරණව වෙන සිටිය යුතුයි. பாருங்கள் ஓசியா 13:14 சொல்லுகின்றது. ඔෂයා 13 13 කියලා තිබෙනවා. ஓசியா 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ඔෂයා 13 පරිච්ඡේද 13 நான் அவர்களை பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி விட்டேன். මම ඔවුන්ව පාතාලේ බලවේගයට මුදා ගලවන්නෙමි. அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். මම ඔවුන්ව මරණයෙන් ගලවා මුදා ගලවන්නෙමි. மரணமே உன் வாதைகள் எங்கே? මරණය ඔබගේ පීඩාවන් කොයිද? மரணமே உன்னுடைய வாதைகள் எங்கே? මරණය ඔබගේ පීඩා වසංගතයෙන් කොයිද? மரணத்தினுடைய வாதைகள் நீங்க வேண்டும். මරණය වසංගතයෙන් පාවිය இன்றைக்கு යුතුයි. உலகம் முழுவதும் அந்த கொரோனா வாதை நீங்கும்படியாக ஜெபிக்கிறார்கள். අද ලෝක මුළුල්ලේම මේ කොරෝනා වසංගතේ පාවන පිණිස இதை යාඥා பார்க்கலும் கொடிய வாதைதான் மரணம் என்கின்றதான வாதை. මේ සියල්ලට වඩා කුරුල්තුම වසංගතයක් තමයි මරණය වසංගතය. பாவத்தின் சம்பளமாகிய மரணம், පාපයේ කුලිය නම් මරණය. லௌகிக துக்கமாகிய மரணம், ලෞකික ශෝකේ නමති මරණය. மாம்ச சிந்தையாகிய மரணம், මාංශිකයන් වන්නා මරණය. பின்மாற்றத்தினுடைய வல்லமைகள், பின்மாற்றத்தினுடைய மரணங்கள், පසුබට කමේ තිබෙනා වූ මරණය ஆ, කියලා. தீமையை பின்பற்றுகின்ற நாள் வருகின்ற மரணங்கள், නපුරු මාර්ග අපායන්නා වූ උපත යන්නා වූ கர்த்தரை මරණය. வெறுக்கின்ற நாளில் வருகின்ற மரணங்கள், දෙවනාසු දේශ කරන නිසා ලබන මරණය. இதை எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயிக்க வேண்டும். සියල්ල පුජාගත යුතුයි. கர்த்தர் உதவி செய்வதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். ආස උපකාර කරන කොට පුරන්තුන. ஆவி ஆத்மா சரவல் நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ශරීර ප්‍රාණය සියල්ලම සිරුර සිරුරාර